ஹாய் டார்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓகேடா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீமின் குக்கோட ஒன் ஷாட்டு. வீமின் குக் வந்து உங்களுடைய தாய் மாமாஸ். ஓகேவா, இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு நான் கொடுத்துருக்க கேரக்டர்டா. ஹெட்ஃபோன் ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. வார்னிங் வார்னிங் வார்னிங். டிஸ்க்ளைமர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஹெட்ஃபோன் ஃபஸ்ட்டுடா. ஸோ பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. would you want பேபி கேர்ள் தான் இந்த டைட்டிலுடைய நேம். அண்ட் வந்துட்டு உங்கள் தாய்மாமாஸ் பூரா பேட் பாய்ஸ் தாய்மாமாஸ். ஓகேவாடா, ஃபோர்ஸ்டு மேரேஜ் வரும், ஃபோர்ஸ்டு ரொமான்ஸ் வரும். ஸோ அதனால் ஹெட்ஃபோன் ஃபஸ்ட்டு மறக்காமல் ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. ஓகேவா, வார்னிங். ஓகே, பின்னாடி ஏதாவது நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா தயவு செய்து எனக்காண்டி இக்னோர் பண்ணிக்கோங்கடா. என்னோடய வாய்ஸை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டட். ஓகேவா, சரி. ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. உங்கள் தாய்மாமாஸ் வந்துட்டு ஒரு ரக்கடான பாய்ஸ். அவங்களுக்கு வந்து வேறு எந்த வேலையும் கிடையாது, வீட்டில் தான் எப்பயுமே இருப்பாங்க, எப்பயுமே ரக்கடாக தான் இருப்பாங்க, ஒரு கோல்டாக இருப்பாங்க, ஒரு அரகண்ட்டாக இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களுடைய கேரக்டர். வீட்டில் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க. விஐபின்னு வச்சுக்கோங்க, வேலையில்லாத பட்டதாரி, விஐபின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி. இதுதான் நான் கொடுத்துருக்க கேரக்டர். ஸோ இந்த ஒரு இன்ட்ரோ போதும், மிச்சத்தை நம்ம ஸ்டோரில் பார்த்துருவோம். இங்கே ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் யாராவது விசிட் பண்ணிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அண்ட் வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும், அடுத்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் வீடியோஸ் அடுத்து வந்துட்டு ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும் யூடியூப்பில். தயவுசெய்து லைக்கை போட்டு உள்ளே வாங்க. ஓகேவா, ஓகேடா ஆர்மிஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹே இந்தாடி சிக்கனா. என்னங்க சிக்கன் இது? என்ன சிக்கனு? உங்கள் அம்மா சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் இந்தா. என்னது, எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்களா? ஆமாடி, உன் தம்பி உதவாக்காரங்களாம் கடைக்கு போக மாட்டேன்ட்டாங்களாம். அதனால் அவங்க எனக்கு ஃபோன் அடித்து, மாப்பிள்ள நீங்கள் கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்க போனீங்கன்னா அப்படியே எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் அம்மா என்ன பிள்ளைகளை பெற்று வளர்த்து வச்சுருக்காங்க. ஐயோ, இப்படி குறை சொல்லிட்டே இருக்காதீங்க, சாடி விடுங்க. இந்தா கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் கொடுத்துருவா போ. எனக்கு வேலை இருக்குது வீட்டில். சரிடி, ஓயானை வர சொல்லி கொடுத்துட்டு வர சொல்லு. சரி, நீங்கள் கத்தாமல் போங்க. ஓயான் இதோ வாரேம்மா. என்னம்மா? டாடி, இந்த சிக்கனை போய் பாட்டி வீட்டில் கொடுத்துருவா. என்னது, நான் போய் கொடுக்கவா? போங்கம்மா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் அங்கே போ இங்கே போன்ட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் படிக்கிற வேலை இருக்குது, தயவுசெய்து என்னை ஆளை விடுங்க. சும்மா என்னடி படிக்க போகிறேன்ட்டு இருக்கா? அப்படி என்னத்தை தான் படிக்கிறேன்னு எனக்கும் புரியலை. மார்க்கு பூரா மொக்கையாக வாங்கிட்டு இருக்கா, படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்கு அதை கொண்டு போய் பாட்டி வீட்டில் கொடுத்துருப்பா. அதான் உன் தம்பிங்க இருக்காங்களோ, உன் தம்பிங்க அவங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லி இதை கொடுத்து விடுங்க. அவங்க வெட்டியாக தானே இருக்காங்க. என்ன ரொம்ப என் தம்பிங்களை வாய் பேசிகிட்டு இருக்க. ஏம்மா, நான் படிக்கிறப்பில்ல, நான் ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இல்லை. அவங்க வெட்டியாக தான் இருக்காங்க, வெட்டியாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு கொடுத்துட மாட்டேறீங்க. அவங்க கூப்பிட்டா வரமாட்டாங்கடி. ஆமாம், அப்புறம் என்ன வீட்டில் வெட்டி முறிக்கிறாங்க அவங்க. வாய் ஓவராக பேசாத, வாய் உடச்சிட வேண்டி ஒழுங்காக போய் கொடுத்துருவா. ஆமாம், சும்மா என்னையவே நோயிண்டுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வாங்கிட்டே போங்க. பாட்டி வீட்டுக்கு தான் போகிறீங்க, உங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டீங்க. பாட்டி எங்கள் பாட்டி இருக்கீங்க? பாட்டி ஏன் கிச்சனில் இருக்கேம்மா, இங்கே வா. ஓகே பாட்டி இந்தாங்க, அம்மாவுக்கு சிக்கன் கொடுத்து விட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டாங்களா உங்கள் டேடி? ஆமாம், வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், உங்கள் பையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்ல மாட்டிங்களா, சிக்கன் வாங்கிட்டு வான்னு கடைக்கு போகணுன்னு சொல்ல மாட்டிங்களா? அவங்க சொன்னால் எங்கே ஏர்ன் பண்ணுறாங்க, அதான் இப்போ கேட்கவே மாட்டுறாங்களே. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்கள அடித்து வளர்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கேட்காம இருந்திருப்பாங்களா? எங்கள் அப்பா பார்த்தீங்களா என்னையெல்லாம் எப்படி அடிக்கிறாருன்னு. பரீட்சையில் எக்ஸாமில் நான் சின்னதாக கொஞ்சம் மார்க்கு கம்மியாக வாங்கினாலும் என்னை தூக்கி போட்டே மிதிப்பார். இந்த மாதிரி உங்கள் பசங்களாம் நீங்கள் தூக்கி போட்டு மிதிச்சிருந்தீங்கன்னா இப்படிலாம் இருப்பாங்களா? வேறு நடி பண்ணுற, அங்கே போய்ட்டு என்ன சகுனி வேலை பார்க்குறியா? சகுனி வேலை. ஐயோ பாட்டி, இவங்க இங்கே தான் இருக்காங்களா? ஆமாடி, அவங்க வெளில சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இல்லையே, நான் வரும்போது இல்லையே. அதான் உன் காரில் கேட்டால் தானே அவங்க வந்துடுவாங்கன்னு உனக்கு என்ன தெரியாதா? ஐயோ, தெரியாதனமா நான் கத்திக்கிட்டே வந்துட்டேன். நீ பட்டி நான் போய் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிறேன். அவங்க வந்து நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகேவா, எங்கே போய் நீ இங்கே போய் ஒழிவேன்? போயிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கு. நான் சிக்கன் குழம்பு வச்சு உன்னை சாப்பிட கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் இல்லை பாட்டி, எங்கள் வீட்லேயும் சிக்கன் குழம்பு தான், நான் எங்கள் வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். இந்த நான் தான் வீட்டை பேசுகிறதுக்கு நான் வீட்டுக்கே போயிடுவேன்.
என்னடி அங்கே உள்ள வாய் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், வெளில வா, இல்லை வாடி, இல்லை வா. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. மாமா என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஏ அடி டிப்பு நடிக்கிறா, ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிற, ஆள் இல்லாத போது ஒரு பேச்சு பேசுகிற. ஜிமின் மாமா அதெல்லாம் இல்லை மாமா, நான் உங்களை பாராட்டி தான் மாமா பேசிகிட்டு இருந்தேன். ஏய் நீ என்ன பாராட்டி பேசுனேன்னு எங்களுக்கு தெரியும்டி, தெரியும். அங்கேருந்து வந்து எங்களை கோர்த்து தாண்டி கோர்த்து விட்ட. தயாங்க மாமா அதெல்லாம் இல்லை, நான் உங்களெல்லாம் கோர்த்தெல்லாம் இல்லை மாமா. உங்களை போயிட்டு நான் எதுக்கு கோர்த்தோணும், நீங்கள் தான் ரொம்பவே நல்லா உங்களை. ஏய் எப்படிலாம் சீனை போடுற, எப்படிலாம் நடிக்கிறடி, உலகமாக நடிப்புடியோ நடிப்பு. ஜேகே மாமா அப்படிலாம் பேசாதீங்க, அதெல்லாம் இல்லை. அப்பா சிக்கன் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து சிக்கனை கொடுத்துட்டே பாட்டிட்டு நான் கிளம்பவா. ஏய் நம்மளாம் வேணாம், வா ஒரு நியூ மூவி சிடி வந்திருக்கு, வா பார்ப்போம். என்னது படம் பார்க்கவா, அது உங்கள் கூட நான் விளங்கிடும். இல்லை இல்லை மாமா எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, நான் போய் படிக்கிறேன் மாமா. ப்ளீஸ் 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 மாமா, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. என்னத்தடி படித்து நீ கிழிக்கிற, படி முத வா வா, இங்கே வா, நடுவில் உட்காரு. ஐயோ நடுவில் உட்காரவா, எப்பா சாமிங்களா என்னை ஆள விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் 3 பேத்தையும் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்களாம் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான்லாம் வீட்டுக்கு போகிறேன், போங்க. ஏய் இங்கே வரையா, இல்லை 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 அன்றைக்கி மாதிரி இல்லை வேணாம் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டு இப்போ நடுவில் உட்காருங்க. இங்கிட்டு ஜிமின்னு, இங்கிட்டு தயாங்கு பக்கத்தில் ஜேகே உட்காந்துருக்காரு, நீங்கள் நடுவில் உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து சிடி ஆன் பண்ணி விட்றாங்க, மூவி ஓடிட்டுருக்கு. ஜேகேக்குனா டென்ஷன் ஆகுது, ஏன்னா தயாங்கும் ஜிமினும் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜேகே மட்டுமே தனியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் அவருக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாரு, மூவி போயிட்டுருக்கு, அவர் எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டு இப்போ அவர் லேப்பில் தூக்கி உங்களை உட்கார வைக்கிறாரு. ஏய் எந்திரி யோ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, படம் பார்த்துட்ருக்கீங்களா? எந்திரி. ஜேகே எதுக்கடா அவளை எந்திரிக்க சொல்கிற, நீ முர்ரா ஜிமினு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்திரிக்க சொல்லிட்டு இப்போ அவர் உட்காந்து அவர் மடியில் உங்களை லேபில் உட்கார வைக்கிறாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா நீங்கள் மட்டும்தான் இவள் பக்கத்தில் உட்காரணுமா, நான் உட்காரக்கூடாதா? நீங்கள் 2 பேரும் இவள் பக்கத்தில் உட்காருங்க, இவள் என் மேலே உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அவருக்கு மேலே உங்களை உட்கார வைக்கிறார். நீங்கள்னா யாரா நீங்களாம், ஐயோ என்னை போட்டு படாப்படுத்துகிறாங்களே, இதுக்கு தான் இங்கே வரமாட்டேன், எங்கள் அம்மா இருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்துட்டு உங்கள் ஹிப்பில் வந்து ஹேண்டை வைக்கிறாரு. ஜெகம்மா என்னம்மா, அமைதியாக படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு தாயாங்க இப்போ படத்தை பார்த்துட்ருக்காங்க. ஜேகேனா அவங்கள டீஸ் பண்ணிகிட்ருக்காரு, அப்படியே அவங்க ஹிப்பில் ஹேண்டை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ ஜெகே மாமா தயாங்க மாமா ஜிம்மின் மாமா இருக்காங்க, ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் நெளிகிறீங்க. அங்கே மூவி ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே மூவியை பார்க்கல, உங்களை வந்துட்டு டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நீங்கள் வந்துட்டு மாமா அப்படியே அவர் ஹேண்ட் மேலே ஹேண்டை வச்சு மாமா என்ன பண்ணுவீங்க, ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஹேண்டை எடுத்து வரீங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டாரு. ஜேகே மயிறு என்னடா பண்ணுற, என்னடா பண்ணே, இப்போ நீ என்னமோ பண்ணல அவளை, நான் பார்த்தேன், நான்லாம் ஒன்றுமே பண்ணலடா அவளை நான் என்னடா பண்ண போகிறேன், ஏன்டா நீங்கள் வேற. இல்லைடா ஜெகே நான் பார்த்தேன். ஜிமினா நான் எதுவுமே பண்ணல அவளை, நீ வேற ஸ்மாரு. ஓயனு என்னமோ பண்ணல சொல்கிறியே சொல்லு. ஐயோ ஜிமின் மாமா அதெல்லாம் இல்லை, ஜெகே மாமா என்ன எதுவுமே பண்ணல. நடிக்காது உள்ள காட்டி விட்டுருவேன். இப்போ என்னமோ பண்ணையாலடி. ஐயோ ஒன்றுமே பண்ணல மாமா, என்னோட ஹிப்பில் ஹேண்டை வச்சுருந்தாரு, அவ்வளோதான் மாமா. இங்கே வான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின்னு அவங்கள கூப்பிட்டு அவர் லேபில் உட்கார வைக்கிறாரு. ஜெயிக்கிறேன். என்னடா பண்ணுற, என்னடா உன் லேபில் மட்டும்தான் உட்காரணுமா, இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தால போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜிம்மின்னு கூப்பிட்டு அவங்கள அவர் லேபில் உட்கார வைக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க, எறா நெக்ஸ்ட்டு ஓ லேபுக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் என்ன பொம்மையா அப்படி மாற்றி என்னைய வச்சு விளாண்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி நீங்களாம் உட்காந்துட்ருக்கீங்க.
இப்போ வந்துட்டு அப்படியே ஜிமின் தான் அப்படியே உங்க ஹேண்டில் இருந்துட்டு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இப்போ உங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் ஃபிங்கரோட அவரோட ஃபிங்கர்ஸ் அப்படியே கோல் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமின் மாமா ஏய் என்னடி நான் ஐயோ ஏமாம்மா போட்டு பாடாப்படுத்துறீங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கிட்டு ஜேகேக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, அதனால் அவங்க 2 பேர்த்தையே தான் பார்த்துட்ருக்காரு. ஐயோ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கானேவே, இப்போ நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஜேகே உட்காந்துருக்காரு. இங்கே தயாங்குனா அப்செட்டு, ஐயோ எப்படா நம்மளாம் இவங்க வருவா அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துட்ருக்காரு. மாமா விடுங்கம்மா ப்ளீஸ் மாமா, நான் வீட்டுக்கு போயிடுறேன் மாமா. ஏய் இதே உட்காரு, நேரம் ஜேகே பண்ணிட்டு இருந்தியால பார்த்தேன். இனி ஒரு 10 மினிட்ஸுக்கு நீ என்கிட்ட தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே அவங்க ஹிப்பில் ஹேண்டை வைக்கிறாரு. நீங்கள் தான் ஐயோ ஏன் தான் அப்படிலாம் பண்ணிட்டு அவன் ஹேண்டை வைக்கும்போது முடித்தாண்டே இந்த ஐயோ நான்லாம் அமைதியாக இல்லை, நான் அவர்கிட்ட எடுக்க சொல்லு, அப்போது என்கிட்டயும் எடுக்க சொல்லு, ஆனால் நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அவங்க ஹிப்பில் டைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குமாம்மா? அவரால் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார். நீங்கள் ஏன் மாமா இவ்வளோ ரஃப்பாக ஹேண்டில்? எனக்கு எப்பவுமே ரஃப்பாக தாண்டி பிடிக்கும், ரஃப்பாக தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஜிமின் உங்கள் ஹிப்பில் ஹேண்டை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குமாம்மா? மாமா நான் பாவம் மாமா வேணாம். அவர் வந்துட்டு அப்படியே இப்போ அவரோட ஹேண்டை உங்கள் ஹிப்பில் இருந்துட்டு அப்படியே மேலே லைட்டாக கொண்டு இப்போ உங்கள் செஸ்ட் பாட்டம் கிட்ட போகிறாரு. ஜேகேனும் ஐயோ இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்ற மாதிரி ஜேகே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே இப்போ தயாங் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒயன் வா லேபுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ ஜிமின் நான் ஆகலடா, இன்னும் பாரு இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது, இன்னும் 2 மினிட்ஸ். வாட்ச் தப்பாக காமிக்குதுடா, எந்திரி லேபுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் சொல்லிகிட்டு இருக்காரு. ஜேகேமே தான் ஆமாம்மா டைம் முடிஞ்சு எந்திரி அப்படின்னு சொல்லி இப்போ உங்களை எந்திரிக்க விட்டு இப்போ தயாங் லேப்பில் தான் அடுத்து நெக்ஸ்ட்டு போய் உட்காருங்க. இவங்க 2 பேரும் ஓகே. தயாங் ஒரு கட்டத்துக்கு மேலேயே போயிட்டாரு. உங்கள் நெக்கில் இருந்துட்டு, அதாவது ஸ்டொமக்கில் இருந்துட்டு வர்றதுக்கு அவர் நெக்கில் இருந்தே ஸ்ட்ரைட்டாக போகிறாரு. அப்படியே உங்கள் நெக்கில் தான் ஹேண்டை வச்சுருக்காரு. வச்சு ரப் பண்ணிவிட்டு என்ன என்னம்மா நான் அப்படியே இதை அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் போல் இருக்குது. ஐயோ மாமா நீங்கள் சாட்டி கடிச்சு வச்சிடாதீங்க, எனக்கு வலிக்கும். படிக்கல மாட்டேன். ஒன் கிஸ் மட்டும் பண்ணிக்கவா ஒன்றுக்குல பண்ணிக்கவாடி பண்ணிக்கவா. ஐயோ ஜிமின் மாமா ஜேகே மாமா இருக்காங்க. மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க, விட்டுங்க மாமா என்னைய. அவன் எவ்வளோ நேரம் நோண்டித்தானே இருந்தாங்க, மூடித்தானே இருந்தேன். நான் இது பண்ணும்போது மட்டும் ஏன்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்டி? ஐயோ என்னை 3 பேர் இப்படி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் பாவம் இல்லையா? என்னடி பாவம் சரி நீ சொல்லு இந்த 3 பேர்த்தில் உனக்கு யார் வேணும்? இந்த தயாங் மாமா தானே வேணும். ஐயோ ஜிமின் மாமா ஜேகே மாமா காதில் விழுந்துச்சுன்னா உங்களை அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க என்னைய நான் மயிரை பிடிங்கிடுவாங்க. நீ தைரியமாக சொல்கிறீ தயாங் மாமா தான் வேணுண்டு, அப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் நான் போட்டு தள்ளிடுவேன், நம்ம 2 பேரும் வேற ஆயிரும். ஐயோ நீங்கள் அமைதியாக இருங்க தருங்க, நம்ம தான் எந்திரிக்கிறேன். இன்னும் எனக்கு 8 மினிட்ஸ் இருக்குடி, உட்காரு அப்படின்னு பிடிச்சி உங்களை திருப்பியுமே உட்கார வைக்கிறாரு. இப்போ அப்படியே வந்துட்டு நெக்கில் இருந்து அப்படியே ரப் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக ஜஸ்ட்டு பாட்டம் கிட்ட போகிறாரு. அவரோட ஹேண்டை கொண்டு அப்படியே ஜேகே பார்க்குறாரு. இப்போ தயாங் ஹேண்டை பிடிச்சிட்டு வேணாண்டா தயாங்கா வேணாம் எனக்கு வேணுமே. தயாங்கா எல்லாம் வந்து கான்செப்ட்லேயே கிடையாது, நாங்களாம் இதெல்லாம் பண்ணவே இல்லை, நீயும் பண்ணக்கூடாது. அவனா உங்கள் 2 பேத்துக்குமா? இல்லைடா எனக்கு மட்டும்தான் தடி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கன்னா திருன்னு முழிக்கிறீங்க. அப்படியே தயாங் லைட்டாக கொண்டு வராரு. இப்போ ஜிமினை திரும்பி அவரோட வாட்சில் டைமை கூட வச்சுட்டு டைம் ஆஃப் இல்லைடா இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குடா. இல்லைடா பாரு என்னோட வாட்சை டைம் ஆஃப்டா, அவ்வளோதான். எந்திரி
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை எந்திரிக்க சொல்கிறாங்க. தயாங்கண்ணா ஆஹா நீங்களாம் கல்லாட்ட ஆடுறீங்கடியா, கல்லாட்ட ஆடுறீங்க. டைம் ஆஃப் ஆயிடுச்சு பாரா, வாட்ச பாரான்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஜேகேவும் ஜிமினுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆமாம் டைம் ஆஃப், எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் எந்திரிச்சிங்க. என்னடா மாற்றி மாற்றி என்னைய வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க, போய் தொலைங்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு போகலாம். ஐயோ எங்கள் வீட்லேயும் சிக்கன் குழம்பு தான், நான் எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ உங்கள் பாட்டி கூப்பிட்றாங்க. என்ன இருமா அவ்வளோதான் சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ நீங்களுமே வந்துட்டு சாப்பிட உட்காருங்க. பாய்ஸு மீன் குக்கு உங்கள் பாட்டி வந்து சாப்பாடு சர்வ் பண்ணுறாங்க. நீங்களாம் உட்கார மாட்டீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் சர்வ் பண்ணுறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க, நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறீங்க. அடி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அவர் லேப்பில் பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. இங்கே தயாங்கும் ஜேகேக்கும் மண்டகாய். என்னடா பண்ணுற, நான் பண்ணுறேன். என் செல்லாக்குட்டிக்கு நான் ஊட்டி விட போகிறேன். என்னடா புதுசாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் பாட்டி தான். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க 3 பேர் ஒரு பொண்ணுக்கிட்ட. அங்கே கண்டுக்காதீங்கம்மா. என்ன சொல்கிறீ, இந்த ஜிமின் மாமா தானே வேணும். ஐயோ எனக்கு நீங்களாம் வேணாம், நீங்களாம் ரொம்ப ரக்குடு, எனக்கு உங்களை பிடிக்காது, நீங்களாம் வேணும் அப்படி சொல்கிறியோ. ஏன் சொல்லக்குட்டி, உனக்கு என்னை தாண்டி பிடிக்கும், இந்த ஜேகே மாமாவை தானே பிடிக்கும். ஐயோ நீங்களாம் செம்ம அரகன்ட்டு, உங்களெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி சொல்கிறேன். என் பொண்டாட்டி உனக்கு என்னைய தாண்டி பிடிக்கும். ஐயோ நீங்கள் சரியான கோல்டு, உங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது. நாடி உன் பேத்துல யாரையுமே பிடிக்காதுண்டா. யாரை தாண்டி உனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உங்கள் 3 பேத்தையுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் லேப்பில் இருந்து எழுந்திரிச்சு, பாய் மாமாஸ் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், ஆல்ரெடி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இங்கே அவ்வளோதான். தயாங்க்கு ஜிமினுக்கு ஜேக்கிக்கு மண்டை காய்ஞ்சிச்சு. என்னடா சொல்லிகிட்டு இருக்காவ, எவனால லவ் பண்ணுறா, அவள் காலேஜில் தானே படிக்கிறா. இல்லை காலேஜில் போய்ட்டு எவன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜுக்கு தான் வராது. அதுதான் சண்டே முடிஞ்சு மண்டே இப்போ காலேஜ் போயிருக்கீங்க. உங்கள் காலேஜ் தான் 3 பேருமே வந்திருக்காங்க. நீங்கள் கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போ ப்ரொஃபஸர் தான் சார் உன் மாமாங்களாம் வந்துட்டு பிரின்சிபலை போட்டு படாப்படுத்திட்டு இருக்காங்க, போமா போ. ஐயோ இங்கே எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வேகமாக போகிறீங்க. இப்போங்கன்னா உங்கள் மாமாஸ் 3 பேருமே என்ன கூப்பிடு, என்ன கூப்பிட்றா, நீ என்னடா பிரின்சிபலு, அவன் இன்னொருத்த அவனை விரும்பிக்கிட்டு இருக்கேன்னு இருக்கா. அவனை இப்போ நாங்கள் பார்க்கணும், கூப்பிட்றா என்ன கூப்பிட்றா. ஐயோ ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த காலேஜில் தானே நீங்களுமே படிச்சிங்க. காலேஜில் வந்துட்டு இப்படிலாம் அரகண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ என்ன கூப்பிடுறியா, இல்லை சொட்ட மண்டையில எடுத்து சொருகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜிமின் பயன்படுத்துகிறாரு. இருங்க இந்த வர சொல்லிடுறேன் சார் நானே வந்துட்டேன். மாமாஸ் ஏன் மாமாஸ் இப்படி பண்ணுறீங்க. வாடி, எவனடி விரும்புகிற, எவனை லவ் பண்ணுற, கூப்பிடே அவனை நாங்கள் பார்க்கணும்டே. ஐயோ அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவனை அடித்து என்கிட்ட வந்து துரத்தி விட்டுருவீங்க. அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவனை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன். அவன் அப்புறம் பயந்துட்டு ஓடி போயிடுவியான். போங்க மாமாஸ், நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க. நடிமேரு ஒழுங்கா கூப்பிடு, எவன்னு நாங்கள் பார்க்கணும், கூப்பிடு நான் பார்க்கணும், அந்த மயிரை எவன்னு பார்க்கணும். ஐயோ தயாங்க மாமா கத்தாதீங்க தயாங்க மாமா. தயாங்கா நீ ரூட்டில் ஓவராக வந்துட்டுருக்க, மூட்ரா. கூப்பிட்றி எவன்டி அந்த மயிரை எவன்டி, அவனை போட்டு தள்ளிடுவேன், கூப்பிட்றி. ஐயோ ஜேகே மாமா, இதுக்கு தான் மாமா உங்களெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஜேகே மூடு. கூப்பிட்றி எவன்டி, கூப்பிட்றியா இல்லை நானே கண்டுபிடிச்சி ஃபேமிலியோட போட்டுருவேன். ஐயோ ஜிமின் மாமா தயவு செய்ய 3 பேரும் அமைதியாக வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்களா. இப்போ வரணும்டி, எவன்டி கூப்பிடு. இப்போ அவன் இங்கே வரணும், அவனை பார்க்கணும், அவனை போடணும். நீ எனக்கு மட்டும்தான்டி
அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒவ்வொரு ஆளாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் ஐயோ பைத்தியங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியலையே, ஐயோ அவன் இன்னைக்கு கிளாஸுக்கே வரல, அவனுக்கு முடியலையா, அவன் கிளாஸுக்கு வரல, நானே ஃபீலிங்ஸில் இருக்கேன், நீங்கள் வேற போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க, தயவுசெய்து கிளம்பி போங்க மாமா. ஏய் நடி என்ன அவனை இங்கே வச்சுட்டு நடிக்கிறியாடி, அவனை கூப்பிட்றே. ஐயோ மாமா அவன் இன்னைக்கு காலேஜுக்கே வரல. ஏய் இப்போ நீ அவனை கூப்பிடல, இந்த சொட்டையை சொருகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கன்னா ஐயோ பிரின்சிபல்லாம் பயந்துட்டாரு. அம்மா யாரதாம்மா நீ லவ் பண்ணி தொலைகிற, இந்த காலேஜில் என்னதாம்மா நடக்குது, தயவுசெய்து கூப்பிட்டு தொலைமா. எவன் அவன்? ஐயோ சார் அவன் இன்னைக்கு காலேஜுக்கே வரல சார், என்னோட சீனியர் சார் அவர். ஏய் என்னடி சீனியர்ண்டுக்கு இருக்க, வாயை உடச்சிருவேன் பார்த்துக்கோ, இன்னொரு தடவை என் முன்னாடியாவது நீ சுற்றுன சாவடிச்சிருவேன். ஏய் எல்லாரும் வீட்டில் வராத, அவ ஏழு ராஜிமினா, அவ ஏழ்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேத்துக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே பிரின்சிபல்னா ஏமா ஓயனை இவங்க 3 பேர்த்த வெளில போக சொல்லு, காலேஜோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும், என்னம்மா ஓயனை இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, இந்த காலேஜில் வந்து உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் என்ன ஐயோ மாமா ஆல்ரெடி 3 காலேஜ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் 4வது காலேஜாக இங்கே வந்து சேர்ந்துருக்கேன், இங்கேயும் வந்துட்டு என் படிப்பை கெடுக்குறீங்களே, எனக்கு படிக்கணும் மாமா, தயவு செய்து இங்கேருந்து போங்க மாமா. நாங்கள் போக வேண்டியே, ஆனால் நீ அவன் முன்னாடி சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 3 பேருமே சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களும் இங்கேருந்து அனுப்பிடுறாங்க, உங்களுக்குமே வேறு வழி தெரியல. சரி இனிமேல் அவன் பின்னாடி போக மாட்டேன், அவனை பார்க்க மாட்டேன், அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன், ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கிளம்பி போகிறீங்களா, தயவுசெய்து கிளம்பி போங்க, நான் வந்து பேசவே மாட்டேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 3 பேர்த்துக்குமே ப்ராமிஸ் பண்ணுறீங்க. இப்போ உன்னை நம்பிட்டு போகிறேன், நீ வந்துட்டு அவன் பின்னாடி போனேன்னு தெரிஞ்சிச்சு அவனை அறுத்துருவோம் சங்க அப்படின்னு சொல்கிறாங்க 3 பேருமே கோரஸா. நீங்கள் இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணவே வேணாம், நான் சமத்து பாப்பாவாக இருப்பேன். சரி நீங்கள் நைட்டு எங்கள் 3 பேர்த்தில் யார் வேணும்னு நீ சொல்லணும், புரியுதா? சொல்லணும், ஓகேவா? நீ யாரை தேர்ந்தெடுக்கிறேன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. நீங்கன்னா அடப்பாவிலாம் 3 பேர்த்தில் எவனை சொன்னாலும் மித்த 2 பேர் சண்டை போடுவீங்க, என்கிட்ட தான் ஓவராக இது பண்ணுவீங்க, நான் யாரை தான் இதில் சொல்கிறது தெரியலையே, எனக்கு 3 பேருமே வேணான்னு சொன்னாலும் அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்களாம் முழிச்சிட்டு நிற்கிறீங்க. அப்புறம் பிரின்சிபல்னா ஏன்னா உங்கள் மாமாஸ்லாம் இன்னொரு தடவை இங்கே காலேஜுக்கு வந்தாங்கன்னா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை கொடுத்து விட்டுருவேன் பார்த்துக்கோ. ஐயையோ சார் இனிமேல் இங்கே வரவே மாட்டாங்க. இல்லை உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு நான் சொல்லிடுவேன். ஐயோ இந்த விஷயத்தெல்லாம் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல வேணாம், பெரிய பிரச்சனையாக ஆயிரும், அப்புறம் எங்கள் மாமாஸ்க்கும் எங்கள் அப்பாஸ்க்கும் சண்டை வந்துடும், வேணாம் நீங்கள் இதெல்லாம் சொல்லவே வேணாம், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ கிளாஸ்க்கு போயிடுறீங்க. கிளாஸுமே ஸ்கிப் ஆகுது அண்ட் கிளாஸ் வந்து முடியுது. இப்போ நேராக நீங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு நேராக உங்கள் பாட்டி வீட்டுக்கு தான். அதான் அவங்க சொல்லியிருக்காங்களே நீ சாயங்காலம் எங்களுக்கு வந்து பதில் சொல்லணுன்னு, இதை வேற போய் சொல்லினா நீங்கள் கிளம்பி வீட்டுக்கே வந்து இங்கே பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ கிளம்பி போகிறீங்க. நீங்கள் சைக்கிளில் தான் போகிறீங்க. இப்போ சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் சீனியர் தான் சாங் தான், அவர் இப்போ உங்களை பார்த்துட்டாரு, நீங்களும் அவரை பார்த்துட்டீங்க. அவர் பார்த்துட்டு போய் எங்கிட்டாவது ஒளியலான்னு பார்க்குறீங்க, ஆனால் அவர் தான் உங்களை பார்த்துட்டார்ல. இப்போ நேராக உங்ககிட்ட தான் வராரு. ஏன் நீங்கள் என்ன பண்ணுற? அது வந்து சீனியர், நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓ பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கியா? அது ஒன்றும் இல்லை ஓயன், நான் ஏன் தெரியுமா காலேஜுக்குள்ள சீனியர் இல்லை இப்போ இதை பற்றி எதுவுமே பேச வேணாம், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என் புதுசாக சீனியர்லாம் கூப்பிட்ற, எப்பயுமே சாங் தானே கூப்பிடுவேன், இப்போ என்ன சீனியர்னு கூப்பிட்ற? அது ஒன்றும் இல்லை, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஓயான் ஒரு நிமிஷம் நில்லு ஓயான், எனக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் முடியுது அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஜாப்புக்குமே ரெடி பண்ணிட்டேன், அப்புறம் ஜாப்பில் செட்டில் ஆயிடுவேன், அப்புறம் உனக்கும் எனக்கும் என்ன மேரேஜ் தான், நான் எங்கள் பேரண்ட்ஸோடு வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசட்டுமா? சீனியர் இப்போ வேணாம், நானே ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறேன், அப்போ வந்து நீங்கள் பேசுங்க, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். நில்லு இப்போ என்ன எப்பயுமே சாங் தானே கூப்பிடுவேன், இப்போ என்ன சீனியர்னு கூப்பிட்ற, ரொம்பவே என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, ஏன் இவ்வளோ நீ தள்ளி நின்று பேசுகிற? நம்ம 2 பேரும் என்ன லவ் தானே பண்ணுறோம்,
சீனியர் சீனியர் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் என்னடியோ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன இப்படி பேசிகிட்ருக்க? நான் ஒன்றும் சரிப்பட்டு வராது. நீ வேறு ஏதோ வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். வா எங்கள் பேரண்ட்ஸோடு வந்து உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன். ஐயோ இதில் நீங்கள் வேறையா? தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்னைய. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, தயவுசெய்து நான் போகிறேன், இப்போதைக்கு நீ விடுங்க. ஏய் ஐயோ மாமா. ஏய் யார் இவே? யார் இவனை தான் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னியா? இவனை தான் நீ? ஐயோ ஜேகே மாமா, ஐயோ பூச்சி வேறு வந்துட்டாரு. ஜங் 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 ஜங், நீங்கள் கிளம்புங்க, இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சீனியர் இங்கேருந்து. இரு இவன் யார்? ஐயோ அது எங்கள் மாமா. ஓ இவர் தான் உங்கள் மாமாவா? சரி, ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவர்கிட்ட பேசிடுவோம், ஓகேவா? ஐயோ அதெல்லாம் பேச வேணாம். என்னடா என்கிட்ட பேச போகிற? நான் என்கிட்ட பேச போகிறேன்? அது ஒன்றும் இல்லை சார், நானும் ஒயனும் வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வந்துட்டு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருக்கோம். ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் பேசணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உங்களையே நான் பார்த்துட்டே தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவள் என் பொண்டாட்டி. என்னது? அவன் ஏன் பொண்டாட்டிடா? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடியே வந்து இப்படி சொல்லிகிட்ருப்ப? இவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடியே வந்து இப்படி சொல்லிட்டுருப்ப? ஓயனே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இவங்கிட்ட நீ பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். ஐயோ மாமா அமைதியாக இருங்க. ஐயோ சீனியர் தயவுசெய்து இப்போ நீங்கள் கிளம்பி போங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் அதை சால்வ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். அவங்கிட்ட போய் பேசுகிறேன்ட்டு இருக்க? நான் அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு உன்னை சொன்னேன். சிக்கி மாமா தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன நீ அந்தால அமைதியாக இருக்க சொல்கிற? என்ன நடக்குதுங்க? ஐயோ சீனியர் நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நடி என்ன அதான் சொல்லிக்கிட்டே இருக்கல, இவங்கிட்ட பேசக்கூடாது. யார் இப்போ முகரையை பேக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேங்கோட சட்டையை போயிட்டு இப்போ ஜேகே பிடிக்கிறாரு. உங்களுக்கு நான் ஐயோ அடிச்சு கிடிச்சு விடுவாரோன்னு பயம். ஐயோ ஜேகே மாமா நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேங்க்னா டிப்பாவி அப்போ இவ்வளோ நாளாக என்னைய லவ் பண்ணி நடிப்பா என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே நடிப்பாடி. நான் நியாயமாய் சுற்றி திந்தேன், எல்லாமே நடிப்பாடி இப்படி என்னை ஏமாத்திட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பத்துலேருந்தே என்னைய மட்டும்தான் லவ் பண்ணுறா, நீ தாண்டே வழியில் வந்துக்கிட்டே இருக்க. போடா அவனை அதெல்லாம் நான் அடிச்சே கொண்டுருவேண்டா. அட்ரா பாப்பா. என்ன இவனை போக சொல்லு, இவனை முகரையை பேத்துருவேன். உன் சீனியர் உனக்கு சீனியராக இருக்க மாட்டேன், அப்புறம் செத்துருவேன். ஐயோ சீனியர் தயவுசெய்து இங்கே எனக்கு ஒரு முடிவை சொல்லு. எம்னாலேயே சுற்றிட்டு இருந்த நீ லவ் பண்ணுறேன்டா, பின்னாடி நான் தாண்டி நாயமாய் சுற்றினேன். சரி நீயும் அசப்ட் பண்ணல, இப்போ எதுக்கு இவனை லவ் பண்ணுறேன்ட்டு இருக்க? என்னடி நடக்குதுங்க? என்ன என் முன்னாடியே ஓயனை பொடிபாடின்ட்டு இருக்கா? என் முன்னாடி சாவடிச்சிருவேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்போ சேங்க போயிட்டு கன்னத்துலேயே சப்புன்னு அரையிறாரு ஜேகே. ஜாங்க்கு டென்ஷனு. என்னவே நீ அடிக்கிறியான்னு இப்படியே 2 பேரும் மாற்றி மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் ஐயோ ஜேகே மாமா நான் உங்களை மட்டும்தான் விரும்புகிறேன், ஜாங் உங்களை நான் விரும்பலை, தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள்லாம் கத்திட்டு இருக்கீங்க. ஜாங்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஜேகே விட்டுட்டு இப்போ நேரம் உங்ககிட்ட தான் வந்துட்டு டிம் ஆயிரு. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? பசங்களெல்லாம் பார்த்தா பொண்ணுங்களுக்கு எப்படி தான் தெரியும் தெரியல. அப்படியே லவ் பண்ணுறோம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறீங்க, கடைசியில் வேற ஒருத்தனை தேடிட்டு போயிடுறீங்கன்ற மாதிரி அப்படியே தான் பேசுகிறாரு. ஜேகிங்லாம் கிறுக்கு பிடிச்சிருச்சு, டென்ஷன் தலைக்கேறிச்சு. வந்துட்டு என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்க அடிக்கிறாரு. அப்படியே 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு ஜேகேவை தள்ளி விட்டு நான் பண்ணிகிட்ருக்கீங்க மாமா, பார்த்தீங்களா இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்களா? தயவுசெய்து இங்கேருந்து போங்க சீனியர், தயவுசெய்து நீங்களும் இங்கேருந்து போங்க, நீங்களும் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, இங்கேருந்து போங்க, நான் உங்களுக்கு அப்புறமா புரிய வைக்கிறேன். நடி என்ன எப்போ பாரு அவங்ககிட்ட பேசுகிறேன்னே சொல்லிகிட்டு இருக்க? ஐயோ சீனியர் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. ஆனால் அவருக்கு சேங்க்கு புரியுது என்ன நடக்குதுன்னு, எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நடக்குதுன்னு அவருக்கு புரியுது. பரவாயன் இதுக்கான எக்ஸ்பிளைன் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போ நேராக ஜேகே உங்ககிட்ட தான் வந்துட்டு நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன். இங்கே பாரு இன்னொரு தடவை நீ அவன் முன்னாடி போனேன்னு வை, அவனை சாவடிச்சிருவேன். நீ சொல்லியிருக்க என்னை தான் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்க. இதை தான் இப்போ நீ வீட்டில் வந்து அந்த தயாங் மயிர் முன்னாடியும் ஜிமின் மயிர் முன்னாடியும் நீ இதே தான் வந்து சொல்லணும், புரியுதா? எனக்கு ஜேகே மாமாவை மட்டும்தான் பிடிக்கும், நான் ஜேகே மாமாவை தான் லவ் பண்ணுறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லணும். புரியுதாடி? புரியுதா? புரியுது மாமா.
வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் போகிறாரு. உங்கள் சைக்கிளை தூக்கி காரோட டேப்பில் கட்டி விட்டாரு. கட்டி விட்டு இப்போ உங்களை அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி கெத்தாக நடக்கிறாரு. உங்களுக்கு நான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அப்படியே நடந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் பாட்டியெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. தயாங்கும் ஜிம்மினும் செல்லை நோண்டிட்டு இருக்காங்க. அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே வந்துட்டு அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. உங்கள் பாட்டியும் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மினுக்கும் தயாங்கும் டென்ஷன் ஆகுது. அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது ஜேகே, ஏய் எதுக்குடா அவள் ஹேண்டை பிடிச்சி நீ கூட்டிகிட்டு வர, எதுக்குடா அவள் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வர, ஏய் ஏன் பொண்டாட்டிய நான் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், உங்களுக்கு என்னடா மயிறு, உங்களுக்கு என்ன, ஏய் என்னடா வந்து சொன்னாளா, அவள் வந்து சொன்னானா, இப்போ என்ன உங்கள் 2 பேத்துக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் பொண்டாட்டிடா, அவன் ஏன் பொண்டாட்டி என்னையே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, ஒயனு ஜிமீன் மாமாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, சொல்றி சொல்லு, ஏய் அவன் ஏன் முன்னாடி, ஏய் எனக்கு தயாங் மாமா தாண்டி பிடிக்கும், இந்த தயாங் மாமா தானே பிடிக்கும், நீ தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறவ, நீ தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்றி சொல்றி பொண்டாட்டி, ஏய் என்னடா அம்மா இருங்களா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் என்னைய தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அவன் என்கிட்டயே சொன்னான் எனக்கு ஜேகே மாமாவை தான் பிடிக்கும், நான் ஜேகே மாமாவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்டயே சொன்னேன்லடி, வயனே இங்கே வச்சு சொல்லு, இங்கே வச்சு சொல்லுடி, நீ தானே லவ் பண்ணுற, நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, சொல்றி சொல்லு, என்னோட பொண்டாட்டி தானே நீ, சொல்றி சொல்லுடி, நடி வயலில் என்ன வச்சுருக்க சொல்றி, எனக்கு உங்கள் 3 பேத்தையுமே பிடிக்கல, ஏய் இப்போ தாண்டி அங்கே வச்சு ஜேகே மாமாவை பிடிக்குண்ட, பின்னாடி இங்கே வந்து எப்படி சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு உங்கள் 3 பேத்தையுமே பிடிக்கல, நீங்கள் 3 பேரும் இப்படி வெட்டியாக இருக்கீங்க, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டே, உங்கள் 3 பேத்தில் யாராவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னை எப்படி வச்சு பார்த்துக்குருவீங்க, இப்படி வெட்டியாக இருக்கீங்க, எப்படி வேலை பார்ப்பீங்க, வேலை பார்த்தா தானே காசு கிடைக்கும், அப்புறம் எனக்கு எப்படி சாப்பாடு போடுவீங்க, என்னை எப்படி நல்லா பார்த்துக்குருவீங்க, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அண்ட் வந்துட்டு பேபிஸ் பிறக்கும், பேபிஸை பார்த்துக்கணும், என்னையை பார்த்துக்கணும், இதுக்கெல்லாம் காசு வேணும்ல, பாட்டியோட காசையும் தாத்தாவோட காசையும் கரைப்பீங்களா, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் என்ன எனக்கு பண்ணுறீங்களோ அதுதான் எனக்கு வேணும், நீங்கள் 3 பேர் நல்லா வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா செட்டில் ஆகுங்க, அதுக்கப்புறம் உங்கள் 3 பேர்த்தில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், புரியுதா மாமாஸ் உங்களுக்கு, ஏய் கான்செப்ட்லேயே இல்லாத ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கடே, அதான் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நாங்கள் எப்பயுமே இப்படி தான் இருப்போம், இப்படி தாண்டே இருப்போம், எனக்கு நீங்கள் இப்படிலாம் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் என்னை எப்படி நீங்கள் பார்த்துக்குருவீங்க, தாத்தா காசு பாட்டி காசு எடுத்து நீங்கள் என்னையை பார்த்துக்கிட்டா அது எப்படி கரெக்டாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்காது, இதெல்லாம் நியாயமே கிடையாது, நீங்கள் 3 பேருமே நல்லா தானே படிச்சிருக்கீங்க, ஸோ வேலைக்கு போங்க, வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிங்க, லைஃப்பில் செட்டில் ஆகுங்க, உங்கள் 3 பேர்த்துலையே யார் ரொம்பவே பணக்காரங்களா, ரொம்பவே லைஃப்பில் போல்டா யார் செட்டில் இருக்காங்களோ அவங்கள தான் நான் மேரேஜுமே பண்ணுவேன், அவங்க தான் எனக்கு வேணும், ஸோ அதோட யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள அப்படியே டீலில் விட்டுருவேன், அது உங்கள் 3 பேர் கையில் தான் இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் மாமாஸ்க்குன்னா அப்படியே கிறுக்கு தலைக்கேறுது, ஏய் நடி என்னம்னே அவாய்ட் பண்ணுன்றக்காண்டி தாண்டி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க, அடிச்சிருவேன், சங்க அறுத்துருவேண்டி, இந்த சேங் பின்னாடி போகிறக்காண்டி தாண்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு இப்போ ஜெகி கேட்குறாரு, ஏய் சேங்னா வேண்டாமே, ஏய் இந்த மயிறு ஏன் விரும்புகிறேன்னு சொன்னால அவன் தாண்டா ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கா, ஓ இப்போ அவனுக்காண்டி தான் எங்கள் 3 பேர்த்தையும் வேலைக்கு போக சொல்கிறியா, ஐயோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 3 பேர் வேலைக்கு போங்க, போயிட்டு நல்லா சம்பாதிங்க, செட்டில் ஆகுங்க, 3 பேர்த்துலையே யார் ஹை காஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இது நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான், வேலை தேடும் படலம் ஆரம்பிக்குது. 3 பேத்துக்குமே செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணுன்னு 3 பேருமே செம்மையாக வேலை பார்க்குறாங்க, அப்படியே வேலை தேடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எங்கேயுமே கிடக்க மாட்டேங்குது, ஏன்னா அவங்க ரொம்பவே அரகண்ட்டாக சுற்றிட்டு இருந்திருப்பாங்க, நிறையாவே ஆஃபர்ஸ் வந்திருக்கும் நிறைய ஆஃபீஸில் இருந்து, ஆனால் இவங்க எதையுமே கேர் பண்ணிக்காமல் அங்கெல்லாம் போகாமல் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமலாம் இருந்திருப்பாங்க, ரொம்பவே ஒரு போல்டான பர்சனாக இருந்தனால வந்துட்டு இப்போ எங்கேயுமே வேலைக்கு சேர்க்க மாட்டுறாங்க, அவங்க ஆஃபர்ஸ் வந்த இடத்துலலாம் திருப்பி ரிட்டன் போயிட்டு கேட்குறாங்க,
அங்கே ஆல்ரெடி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இவங்களுக்குமே எங்கேயுமே வேலையுமே கிடைக்கல. இங்கிட்டு சேங் தான் அவங்கள ஓவராக டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்ககிட்ட வந்து பேசுகிறாரு, என்னதான் நடக்குது சொல்லுவோயேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் எதுவுமே சொல்லவே மாட்டீங்க. கொஞ்சம் பொறுங்க சீனியர், ப்ளீஸ் 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 எனக்காண்டி ஒரு 2 இயர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவருமே உனக்காண்டி எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவேன், ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, யாரோ ஒரு ஆள் வந்துட்டு நீ என் பொண்டாட்டின்ட்டுக்கு இருக்காரு, இன்னைக்கு எப்படி இருக்கும் நீயே யோசியோயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது சீனியர், ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதுபடி எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். உங்களுக்கும் எனக்கு தான் மேரேஜ் நடக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க, என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நம்பலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேங்கிட்ட இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் மாமாஸ்ட்ட 3 பேர்த்தில் யார் ஹைக்கஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு அவங்கள்ட்டையுமே சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கே என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியலை. இப்போ வந்து சேங்குமே உண்மையை தானே சொல்கிற? ஆமாம் சீனியர். அப்புறம் எதுக்குடி சீனியர்னு கூப்பிட்ற? எப்பயும் போல சேங்னு கூப்பிட வேண்டியதானே, இப்போ எதுக்கு சீனியர்னு கூப்பிட்ற? ஐயோ எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சேங்குமே விட்டுறாரு. இப்படி ஏதாவது டேஸை ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பாய்ஸ் வேறு லெவலில் வெறித்தனமாக வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 3 பேர்த்துக்குமே ஒர்க் கிடைக்குது. அதாவது என்ன மாதிரினா, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்து ஜிம்மினுக்கு கிடைக்கிது. அண்ட் வந்துட்டு தயாங்க்கு வந்துட்டு இந்த பேரர் வேலை, அந்த ஹோட்டலில் பேரர் வேலை அதான் கிடைக்கிது. அவங்க படித்த படிப்புக்கு ஒர்க்கு தேடணுன்னா எவனும் ஒர்க்குக்கு எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க ஓவராக அரகண்ட்டாக, ஓவராக கோல்டாக ஒரு மாதிரியாக வந்துட்டு அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்த இடத்துலலாம் வந்துட்டு ஓவராக பேசியிருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஆஃபர்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் வேலைக்கு வேக்க வர நீங்களே இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் எங்கேயுமே வேலைக்குமே எடுக்க மாட்டுறாங்க. இப்போ வந்து தயாங்க்கு பேரர் ஒர்க் கிடைக்கிது. அண்ட் ஜிம்மினுக்கு வந்துட்டு இது சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களே வர்ற கஸ்டமருக்கு, அந்த மாதிரி ஒரு ஒர்க் கிடைக்கிது. இப்போ ஜேகே ஷாப்பில் வந்துட்டு ஒர்க் கிடைக்கிது. அந்த பூவெல்லாம் பொக்கே பண்ணுவாங்களே, அந்த ரோஸ் இந்த மாதிரிலாம் வச்சு பொக்கே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பொக்கே ஷாப்பில் வந்து இப்போ வந்து ஜேகேக்கு ஒர்க் கிடைக்கிது. இவங்க 3 பேருமே வெறித்தனமாக யார் ஃபஸ்ட்டு முன்னேறுவான்னு பார்ப்போம், யார் ஃபஸ்ட்டு நல்லாவே சம்பாதிப்பான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக 3 பேர் போட்டி போட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களாம் வேலை பார்க்குறது உங்கள் பாட்டி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பசங்க இப்போ தான் திருந்தி நல்லா வலிக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்கள் பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்குன்னா அடப்பாவிங்களா, ஐயோ இதை சொல்லி எப்படியாவது உங்களை கழட்டி விடலான்னு பார்த்தேன், ஆனால் இப்படி வேலை பார்த்துட்ருக்கீங்க, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்குலாம் இருக்குது. உங்களுக்கு கிளாஸு ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது, இப்படியே டேஸுமே ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பயமாக இருக்குது, ஐயோ இவங்க ஒரு வேளை நல்லா வேலை பார்த்து நல்லா முன்னேறி வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஒரு மாதிரியாக பயமாக இருக்குது. ஏன்னா சேங்கிட்ட வேறு நீங்கள் போய் சொல்லிட்டீங்க, ஒரு 2 இயர்ஸ் எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இவங்கக்கிட்ட இப்படியுமே சொல்லிட்டீங்க, அவங்கக்கிட்ட அப்படி சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நீங்கள் நேராக இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நீங்கள் வந்துட்டு இப்போ சேங் கூட ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கலாம். இனிமேல் இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா வந்துட்டு மாமாஸ் எல்லாமே ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் மாமாஸை பிடிக்கும் தான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற லெவலுக்கு உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஏன்னா வந்துட்டு 3 பேருமே சரியான அரகண்ட்டு, இந்த மாதிரி அரகண்டெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொமான்டிக் பர்சனாக தான் நீங்களுமே தேடுறீங்க. அதனால் வந்துட்டு சேங் தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே சேங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரும் ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சேங்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் வந்து சேங் ஒத்துக்க மாட்டுறாங்க. எவ்வாறு உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நம்ம இங்கே இருந்தால் தான் முடியும், நீ படித்து முடி, ஓகேவா, நீ படித்து முடி, நான் வந்து நல்ல ஜாப்பில் செட்டில் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உங்கள் வீட்டில் பேசி நம்ம சம்மதிக்க வச்சு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சேங் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் மாமாஸ்க்கு பயந்துட்டு இல்லை நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரும் பிரித்து விட்டுருவாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சேங் வந்து அதெல்லாம் இல்லை, நான் சொல்லி புரிய வைக்கிறேன், எங்கள் பேரண்ட்ஸ் விட்டு நான் பேச வைக்கிறேன்ற மாதிரி சேங் சொல்கிறாரு. இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ சேங்குக்கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வச்சிட்டிங்க, இங்கே பாருங்கள் எங்கள் மாமாஸ்லாம் விட மாட்டாங்க, எனக்கு 3 தாய் மாமாஸ் இருக்காங்க, 3 பேருமே என்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு வேணாம்னு சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம லைஃப்பில் பெரிய கேப்பே விழுந்துடும், ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிரும். புரிஞ்சுக்கோங்க சேங், என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் உண்மையிலேயே உங்களை விரும்புகிறேன், உங்கள்கிட்ட சொன்ன வாக்கை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், தயவுசெய்து இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி நீங்கள் போய் சேங்கிட்ட சொல்கிறீங்க. இப்போ தான் சேங்குமே புரியுது, ஓ இதுக்காண்டி தான் நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க, இந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே நான் எங்கள் வீட்டிலேருந்து வந்துடுறேன், நீங்களும் நானுமே போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிடுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சேங்குமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. நீங்களுமே வீட்டுக்கு போகிறீங்க. அப்படியே உங்களுக்கு எல்லாமே திங்கிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் மாமாஸ் கூட இருந்தது, உங்கள் மாமாஸ் உங்களை வெறுப்பேற்றினது, அப்புறம் நீங்கள் ஓவராகவே தான் உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள்கிட்ட இந்த சீக்ரெட் ரொமான்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு திங்கிங்க்கு வருது. ஐயோ எதுக்கு தான் அவங்களாம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்குலாம் இருக்குது. இருந்தாலுமே இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுங்களையும் விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசும் வரல. இருந்தாலுமே சாங்கியும் உங்களால் ஏமாற்ற முடியல. ஏன்னா அவர் சொல்லியிருப்பார்ல, நீ என்னை ஏமாற்ற போறியான்னு கேட்டிருப்பார்ல. அதனால் உங்களுக்கு யாரையுமே ஏமாற்றணுன்னே தோண மாட்டேங்குது. உங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படியே ஒரு சூழ்நிலையில் தான் நீங்களுமே இருக்கீங்க. இப்போ நீங்கள் நைட்டு 12 மணி ஆகுது. அப்படியே சாங் உங்கள் வீட்டு வாசலில் காரில் நின்றுட்டுருக்காரு. நீங்களுமே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே வரீங்க. சாங்கோட காரில் ஏறி இப்போ ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் 2 பேருமே போகிறீங்க. அங்கே போய்ட்டு காரை இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ப்ராசிலில் போய்ட்டு செட்டில் ஆகலான்னு தான் சொல்லிட்டு 2 பேருமே திங்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான எல்லா வேலையுமே சாங்குமே பண்ணிட்டாரு. இப்போ நீங்களுமே அப்படியே கிளம்பி நீங்களுமே போகிறீங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்க. ஏர்போர்ட்டில் போயிட்டு அப்படியே அவரோட டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது சொல்லிவிட்டு இப்போ டிரைவரையும் அனுப்பிவிட்டு இப்போ 2 பேருமே அப்படியே உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறீங்க. ஃப்ளைட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஃப்ளைட்டு லான்ச் ஆகுது. நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறுறக்காண்டி டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறீங்க. இப்போ தான் வேறு யார் விமன் குக்கு தான். ஓ என்ன நில்லடி. ஐயோ எங்கள் மாமாஸ் இவங்க எப்படி இங்கே வந்தாங்க? சாங் இவங்க எப்படி இங்கே வந்தாங்க? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்காங்க. இப்போ நேராக அவங்க மாமாஸ் உங்ககிட்ட தான் ஏய் எவ்வளோ தைரியம் மயிறு உனக்கு என்டி மயிறு எங்ககிட்ட வேலையை பாருங்க, செட்டில் ஆகுங்க. உங்களெலாம் யார் ஹை காஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னடி என் கூட எங்கடி போகிற? ஐயோ மாமாஸ் நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க? உள்ளே எப்படி வந்தீங்க? அங்கே செக்யூரிட்டிலாம் இருந்திருப்பாங்களே. இப்போ இங்கே எப்படி வந்தீங்க? ஏய் நான் சொல்கிறேன். இந்த இங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து தாண்டி படித்தோம். எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னாங்க. என்னடா உங்கள் அக்கா பொண்ணு இங்கே வந்திருக்காங்க, யாரோ ஒரு பையன் கூட இருக்கியான்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து உங்கள் ஃபோட்டோஸோடு அனுப்பிவிட்டாங்கடா. அப்போ கூட அவங்க சொல்லும் போது நம்பலை. அவங்க 2 பேரும் ஃபோட்டோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுடி 2 பேரும் வேறு ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு. மயிறு உங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் கோவத்தில் கேட்டுட்ருக்காரு. இப்போ தயாங்கோட ஃப்ரெண்டு தான் ஃபோட்டோ எடுத்து உங்களை அனுப்பிவிட்ருக்காரு. அதனால தான் தயாங் போயிட்டு இந்த நம்மளுக்குள்ளே சண்டை போடக்கூடாதுடா, அண்ணன் தம்பி 3 பேர் நம்மளுக்குள்ளே சண்டை போடக்கூடாது. இந்த மயிறு நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. அவன் யார் நம்மளுக்கு கூடால வர்றதுக்கு? அவன் நம்ம ரத்தம் கிடையாது. அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ 3 பேருமே அவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பேசி இப்போ 3 பேருமே இங்கே வந்திருக்காங்க. அவங்க 3 பேர்த்துக்குள்ளே சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ஆள் உங்கள் லைஃப்லேயே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்களுக்குலாம் டென்ஷனாக இருக்குது. இப்போ உள்ளே இதை தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ புச்சு மாமா பாருங்க, எனக்கு சேங்கை தான் பிடிக்கும். நான் சேங்கை மட்டும்தான் விரும்புகிறேன். எனக்கு உங்களெல்லாம் பிடிக்கலை. உங்களை சுத்தமாக எனக்கு பிடிக்கல. 3 பேர் 3 விதமாக இருக்கீங்க. ஒரு ஆள் சரியான அரகண்ட்டாக இருக்கார், ஒரு ஆள் சரியான ரக்கடாக இருக்கார், ஒரு ஆள் சுரோராக கோல்டாக இருக்கீங்க. 3 பேர்த்தையுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. தயவுசெய்து விட்டுருங்க. நான் ரொமான்டிக் பர்சனாக தான் தேடிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு ரக்கடு, ஒரு அரகண்டு, ஒரு கோல்டான பர்சன் எனக்கு தேவையில்ல. எனக்கு வேணாம். தயவுசெய்து விட்டுருங்க. நீங்களாம் ரொம்பவே பேட் பாய்ஸு. நீங்கள் சரியான பேட் பாய்ஸு. உங்களை எனக்கு எப்போயுமே பிடிக்காது. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே உங்களை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களை எப்போயுமே எனக்கு பிடிக்காது. என்னை விட்டுருங்க. நான் சேங் கூட போயிடுறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மாமாஸ், விட்டுருங்க. ஏய் நடி அப்படி பேட் பாய்ஸ் தாண்டி பேட் பாய்ஸ் என்ன பண்ணுறோன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாங் ஹேண்டை பிடிச்சி ஏய் வெளில வா. இங்கே பாருங்கள், இது ஏர்போர்ட்டு வச்சு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நானே போலீஸில் கால் பண்ணிடுவேன். நான் இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க. உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுருவேன். ஏய் பண்ணிடுவியா? கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியாடா? பாரு ஓயனு இப்போ நீ ஏர்போர்ட்டை விட்டு வெளில வரலேன்னு வை, அப்புறம் போட்டுருவோண்டி. இவனை போட்டுருவோம். தெரியும்ல எங்களை பற்றி? தெரியும்ல சின்ன வயசில் உன்னை ஒரு பையன் அடிச்சிட்டியான்னு அவன் மண்டேவே நாங்கள் உடைச்சோம். தெரியும்லடி? தெரியுமாம்மா.
ஏய் இப்போ நீ வந்து சைலண்ட்டாக இவனை கூப்பிட்டுட்டு இப்போ வெளில வர, எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே நடக்காத மாதிரி நீ வெளில வர்ற. இல்லாட்டினா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கோம், இவனை போட்டு போய்கிட்டே இருப்போம் பார்த்துக்கோ. சரிம்மா சரி, இப்போ நான் சேங்க கூட்டிகிட்டு வெளில வரேன், நீங்கள் போங்கம்மா போங்க. ஏய் நாங்கள் அங்கிட்டு போனதுக்கப்புறம் நீ ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃப்ளைட் ஏறி போனேன்னு வச்சுக்கோ, அங்கே வந்து போடுவோண்டி இவனை, போடுவோம் புரியுதாடி? புரியுது மாமா, நீங்கள் போங்க மாமா, நான் வந்து கூட்டிகிட்டு வரேன். ஏய் இவங்களுக்குலாம் எதுக்கோ நீ பயந்துட்டுருக்க, நீ வா மொதல் போவோம். ஐயோ செங் உங்களுக்கு எங்கள் மாமாஸை பற்றியெல்லாம் உங்களுக்கு சரியாக தெரியாது. ஆமாம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு என்னை அடிச்சிட்டியான்றக்காண்டி அந்த பையனோட மண்டையை உடைச்சிட்டு இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ அவங்க ஒன்று சொன்னால் செஞ்சுருவாங்க, அவங்க எனக்காண்டி எதுனாலும் செய்வாங்க. அப்படிலாம் வந்துட்டு இது சாதாரணமாக விட முடியாது. இவங்க ஒன்று சொன்னால் செஞ்சுருவாங்க. இப்போ அவங்கள வேற இப்படி மிரட்டிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. சேங் வேணாம் இதெல்லாம் உயிரில் விளாட வேணாம், அங்கே நம்ம வெளில போவோன்னு சொல்லிட்டு இப்போ சேங்கையும் கூப்பிட்டு அப்படியே நீங்களுமே வெளில போகிறீங்க. இப்போ உங்கள் மாமாஸ் 3 பேருமே நிற்கிறாங்க. ஏய் போடா போ, வீட்டுக்கு போ, இவங்க எங்களோட பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி 3 பேர் காம்ப்ரமைஸ் ஆகி எங்களோட பொண்டாட்டின்னு இருக்காங்க. நீங்கள்னா ஏடா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் உங்களுக்குலாம் இருக்குது. ஏய் நடி புரியுதா? எங்கள் 3 பேத்துக்குள்ளே நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம். 3 பேத்துக்குமே நீ வேணும், 3 பேத்துக்குமே வேணும் கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், உனக்கு யார் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் நீ எங்கள் 3 பேத்தையுமே தேர்ந்தெடுக்காம வேற ஒருத்தவனை தேர்ந்தெடுத்துட்டு போகிற. விட்டுருவோமா? இல்லை, நாளைக்கு காலையிலே உனக்கும் எங்கள் 3 பேத்துக்கும் மேரேஜ். புரியுதா? ஏய் ஒயன் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இப்போயே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாங்னா இப்போ வந்துட்டு அவரோட ஃபோன் எடுத்து இப்போ போலீஸ்க்கு தான் கால் பண்ணுறாரு. ஜேகே தான் எல்லாம் வாங்கி தூக்கி போட்டு வச்சுட்டு, ஏண்டா மயிறு எங்கள் லைஃப்குள்ளே நீ ஏண்டா வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ இதே டைம் வந்து சேங்கோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஏன்னா சேங்கோட பேரண்ட்ஸுக்கு ஃபோன் அடித்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்துட்டு வீமின் குக் வந்திருப்பாங்க. அது உங்கள் பையன் நாங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவளை கூட்டிகிட்டு இங்கிட்ட ஓட போகிறேன், அவனை போட்டுருவோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு தான் வந்திருப்பாங்க. பையனுக்கு ஏதாவது ஆயிருமோன்ற பயத்தில் அவங்களுமே இப்போ இங்கே வந்துட்டாங்க. இப்போ வந்து சேங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் செட் ஆகாது, விட்டுரு, இந்த பொண்ணெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, உன் உயிர் தான் எங்களுக்கு முக்கியம், நீ உயிரோடு இருந்தால் தான் வந்துட்டு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாரு சேங்க உன்னே எங்களால் மிஸ் பண்ண முடியாது, இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இப்போ சேங்கோட அம்மாலாம் சேங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்குமே புரியுது இவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அதனால் இவங்கள சமாளிக்கவும் முடியலை. சேங்கிட்ட தயவுசெய்து நீங்கள் என்னை விட்டு போயிருங்க சேங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அழுகுறீங்க. சேங்னா இங்கே பாரு, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காண்டிலாம் பயப்படாத, இவங்களெல்லாம் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சேங் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சேங்கோட அம்மா விட மாட்டாங்க. இப்போ பாருடா இந்த மாதிரி அவங்க எக்கெடுக்கட்டும் போகிறாங்க, எதுக்குடா உனக்கு இந்த பொண்ணு, இந்த மாதிரி லைஃப்லாம் உனக்கு தேவையே கிடையாதுடா, எத்தனையோ பொண்ணுங்க அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுங்களில் யாராவது ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுறா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா, லவ் பண்ணுறா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பொண்ணு வேணாம், ரொம்ப மோசமான குடும்பம் வேணாம், இவங்கெல்லாம் நல்ல பயிலுக மையாக இருக்காங்க, பொறுக்கி பயிலுக மை பாரு, ட்ரெஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு, இவங்கெல்லாம் பொறுக்கித்தனமாக நடந்துக்கிறாங்க, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு ஒரே பிள்ளை நீ, தயவுசெய்து வேணாம், அந்த பொண்ணு வேணாம், நீ வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டுருக்காங்க சேங்க. ஆனால் வந்து சேங் போக மாட்டாரு. நீங்கள் தான் தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க, நீ விட்டுருங்கன்ற மாதிரி நீங்களாம் அழுகுறீங்க. ஏன்னா அவங்க மாமாஸ் ஏதாவது பண்ணிடுவாங்களோ, சேங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு உங்களுக்கு பயம். அதனால் வந்துட்டு நீங்களுமே அழுகுறீங்க. இப்போ சேங்குமே எதுவுமே பண்ண முடியல. சரி இப்போதைக்கு நம்ம அமைதியாக வீட்டுக்கு போவோம், நாளைக்கு தானே மேரேஜ் பண்ணுறேன்ட்டு இருக்காங்க, நாளைக்கு நம்ம போலீஸை போய் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டலான்ற மாதிரி சேங் ஒரு ஐடியா பண்ணி அவருமே வந்துட்டு அவங்க அம்மா கூட கிளம்பி போயிடறாரு. இங்கே அப்படியே வந்துட்டு உங்கள் மாமாஸ் தான் அவங்க ஹேண்டை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு அடிமாரி வா வீட்டுக்கு வா போகலான்னு சொல்லிட்டு இப்போ நேராக வந்துட்டு உங்கள் பாட்டி வீட்டுக்கு, அதாவது உங்கள் மாமாஸ் இருக்கிற வீட்டுக்கு தான், உங்கள் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகல, உங்கள் மாமாஸ் இருக்கிற வீட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டுமே போகிறாங்க. இப்போ வந்து உங்கள் பாட்டி பார்க்குறாங்க, என்னோட இந்த டைமில் எங்கேருந்துடா வரீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணா தெரியுமா அந்த ஒரு சாங்னு ஒரு மயிரை கூப்பிட்டுட்டு ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ணுறாம்மா, ஒயன் அப்படியே பண்ண. ஆமாம் பாட்டி, நான் அவரை ரொம்பவே விரும்புகிறேன், ஆனால் இவங்களாம் என்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டி, எனக்கு இவங்கள பிடிக்கவே இல்லை பாட்டி. இருமா ஏய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, அவள் சின்ன பொண்ணு இவளாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவளை நாங்கள் 3 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறோம்மா.
ஏய் என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? எவனாவது ஒருத்தையும் பண்ணாலும் பரவாயில்ல, 3 பேர் எப்படா கல்யாணம் பண்ணுவீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் எங்களுக்குள்ளே நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். நாங்கள் 3 பேரும் இவள்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், யார்ட்டையும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். இவன் எங்கள் 3 பேர்த்தையும் தேர்ந்தெடுக்கலை. 4வது மனுஷன் எவனோ ஒருத்தன் சாங்குன்னு அவன் கூட போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. நாங்கள் என்ன சொம்பையா? நாங்கள் விட்டுட்ருப்போமா? அதனால தான் எங்களுக்குள்ளே நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். எங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வேறு எவங்களுக்குமே இவ கிடைக்கக்கூடாது. ஒன்று இவ்வளோ போடுவோம், இல்லைன்னா அவங்கள போடுவோம். ஏய் இப்படி தான் உங்களை நான் வளர்த்தேனடா, ஏன்டா இப்படிலாம் அரகண்ட்டாக இருக்கீங்க? இல்லைம்மா, ஒயன் விஷயத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஒயன் எங்களுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஏண்டா எப்போயுமே நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்களாம்மா? நீங்கள் சொல்கிறதே கேட்போம்மா, நீங்கள் சொல்கிறத கேட்போம். ஆனால் ஒயன் விஷயத்தில் நாங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு ஒயன் வேணும். இவ்வளோக்காண்டி தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டு, நான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறேம்மா, நான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறேன். தயாங்கு ஹோட்டலில் பேரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகே ஒரு பொக்கே ஷாப்பில் இவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதி நாங்கள். ஆனால் நாங்கள் அது ஒரு சீப்பாக ஒரு சின்ன சின்ன கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் இவ்வளோக்காண்டி தானம்மா? புரியுதுடா, ஆனால் எப்பட்றா ஒரு பொண்ணுடா, 3 பசங்கடா, எப்பட்றா இந்த உலகெல்லாம் எப்பட்றா பேசும்? அதை பற்றி நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எவன் எப்படி பேசினா என்ன, யார் எப்படி பேசினா என்ன, அதெல்லாம் கவலையே கிடையாது. எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு இவ வேணும். ஐயோ ஏன் மாமா இப்படி பைத்தியமாயெல்லாம் 3 பேருமே பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்கள் 3 பேர்த்த சுத்தமாக பிடிக்காது. அதுலேயுமே நீங்கள் ரொம்பவே மோசமானவங்க, ரொம்பவே பேட் பாய்ஸு. எனக்கு உங்களை மாதிரி பேட் பாய்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு லவ்விங் பர்சன், கேரிங் பர்சன், இந்த மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். உங்கள்கிட்ட கேரிங் கிடையாது, ஒரு லவ்வபுளாகவும் இருக்க மாட்டீங்க. நீங்கள் சுத்தமான அரகன்ட்டு. அவங்களெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ப்ளீஸ் மாமா சனி விட்டுருங்க, மாமா சனி விட்டுருங்க. அதேண்டி நீ சொல்கிற? பாரு, நாளைக்கே உனக்கும் எங்கள் 3 பேத்துக்கும் கல்யாணம். புரியுதா? ஐயோ இது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகும் மாமா, பிரச்சனையாகும். தயவுசெய்து நீ விட்டுருங்க தயாங்க மாமா. நீங்களாவது சொல்லுங்கள் மாமா. ஜிமின் மாமாட்டி ஜேகே மாமாட்டி வேணான்னு சொல்லுங்கள் மாமா. நான் பாவம் தானே மாமா. நடி அப்படியே எங்கள் 3 பேத்துக்குள்ளேயும் சண்டை இழுத்து விடலான்னு பார்க்குறியா? நாங்களே இப்போ தாண்டி காம்ப்ரமைஸ் ஆகிருக்கோம், சமாதானம் ஆகிருக்கோம். உன்னைய நாங்கள் 3 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். புரியுதாடி? சிக்கி மாமா நீங்களாவது சொல்லுங்கள். உங்களுக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும்ல. ஜிமின் மாமாட்டையும் தயாங் மாமாட்டையும் சொல்லுங்கள் மாமா. வேணாம், சின்ன பொண்ணுடா, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மாமா. நான் பவன் தானே, நான் சேங்க மேரேஜ் பண்ணிவிட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன் மாமா. உங்களுக்கெல்லாம் நல்ல பொண்ணு கிடைக்கும் மாமா. என்னை விட்டுருங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். நடி என்ன இங்கே பாரு, என்னோடய ஹேண்டு இப்போ ஹிப்பில் பட்டுச்சோ அப்போவே என்னோடய பாடி ஃபுல்லாக எனக்கு தானே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் 3 பேர் இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். ஸோ 3 பேத்துக்குமே நீ வேணும். இந்த மாதிரி எங்கள் 3 பேத்துக்குள்ளே சண்டை இழுத்து விடணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, உன்னையே சாவடிச்சிருவோம். நாங்களுமே செத்து போயிடுவோண்டி. வாடி, இங்கே வாழ முடியலன்னா என்னடி, வாடி நம்ம சொர்க்கத்தில் போய் வாழ்ந்துக்கிடுவோண்டி. அங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்களே, எவனும் சொல்ல மாட்டாங்களே. 3 பையன் 1 பொண்ணு அப்படிலாம் தப்பாக பேச மாட்டாங்களே. வா நம்ம செத்து போய் சொர்க்கத்தில் போய் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேனா இப்படி பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ சாகிறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். போய் தொலைங்க. ஜிமின் மாமா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க மாமா. நான் ரொம்பவே பாவம். நீ உங்கள் அக்கா பொண்ணு தானே, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நீங்கள் கூட எனக்கு நிறைய தடவை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா இவங்கக்கிட்டலாம். நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா. என்ன மயிறு அடி என்ன அப்படியே ஓவராக ட்ராமா போட்டுட்ருக்கேடி. ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்க ஏன்டி? அப்படியே இப்படிலாம் பேசி நீங்கள் 3 பேர் நல்லா வேலை பாருங்கள், செட்டில் ஆகுங்க. யார் ஹைக்கஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்கள கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன மயிறு. எதுக்கடி அவன் கூட போனேன்? இனிமேல் உன்னையெல்லாம் நம்பவே முடியாது. நீ பேசுகிற பேச்செல்லாம் நம்பவே மாட்டோம். நாளைக்கு உனக்கும் 3 பேர்த்துக்கும் மேரேஜ்.
அப்படின்ற மாதிரி 3 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுக்குன்னா உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், சண்டை நாறிடும். அப்படியே உங்கள் மாமாஸுக்கும் உங்கள் அப்பாஸுக்கும் சண்டை வந்துடும். யாருக்கு என்ன ஆகுனே தெரியாது. உங்கள் மாமாஸ் வேறு ரொம்பவே பேட் பாய்ஸு. ஐயோ எதனாலும் பண்ணிடுவாங்களோ எங்கள் அப்பாவுன்ற மாதிரி நீங்கள் வேறு பயந்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. எங்கள் அப்பாவுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மாமாஸ் கூட சண்டை போடுவாங்க. இந்த மாமாஸ் எனக்காண்டி எங்கள் அப்பாவை ஏதாவது பண்ணிடுவாங்களான்ற மாதிரி நீங்களாம் பயந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் நைட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. உங்கள் பாட்டிக்கிட்ட போயிட்டு அழுகுறீங்க. பாட்டி என்னை விட்டுருங்க பாட்டி, நான் போயிடுறேன் பாட்டி, எனக்கு பயமாக இருக்குது பாட்டி, செட்டே ஆகாது பாட்டி, விட்டுருங்க பாட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. உங்கள் பாட்டியெல்லாம் என்ன செய்ய முடியும்? உங்கள் 3 பேருமே எவனு உங்கள் 3 பேருமே உன் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்காங்கன்னு தெரியும். உங்கள் 3 பேர்த்துக்கிட்டேயும் வந்துட்டு நீங்கள் நல்லாவே வந்துட்டு வேலை பார்த்து பெரிய ஆளாங்க, யார் ஹை கஷ்டாக இருக்கீங்களோ அவங்கள நான் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அதுக்காண்டி தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. நீ அவங்கள்ட்ட இப்படி சொல்லிட்டு சேங்க கூட்டிகிட்டு போனேன்னா என்னம்மா அர்த்தம், என்ன அர்த்தம்? நீ ஆரம்பத்துலேயே நீ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். நான் சேங்க தான் விரும்புகிறேன், நான் எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஆரம்பத்துலேயே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். நீ அப்படிலாம் சொல்லாமல் நீ இப்படி அவங்க கூட வந்துட்டு விளாண்டுட்ருக்கிறனால தான், அவங்கள ஏமாத்துறனால தான் அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு உன்னைய ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. நீ வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக பேசுவோம், ஸ்ட்ராங்காக பேசு. ஒரு இடத்துல இரு, 2 இடத்துல மாறாத. ஒன்று சேங்கு இல்லைன்னா உங்கள் மாமாஸ் யாரையாவது ஒரு ஆளை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஓகேவா, புரியுதா? இப்போ என்ன பண்ண முடியும்? இவங்க நான் சொல்கிறதையுமே கேட்க மாட்றாங்க. பாருங்க பாட்டி, இங்கேருந்து இப்போ நான் போயிடுறேன். இப்போ போலேன்னா இங்கே வந்துட்டு நாளைக்கு என்னை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க. எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் பாட்டிங்க பாரு, இங்கேருந்து போயிடுவேன், ஆனால் இங்கே உங்கள் அம்மா உங்கள் அப்பா நான் இருக்கோம். எனக்கே பயமாக இருக்குது, என் பசங்களை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ இங்கேருந்து போயிட்டா அடுத்து இங்கே என்ன நடக்கணும் எங்களுக்கே தெரில. இங்கேருந்து சமாளிக்கிறதுக்கு வழியே பாரு. எந்த போகிறேன்னு சொல்லாதன்ற மாதிரி உங்கள் பாட்டினா சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்போ தான் திங்க் பண்ணுறீங்க, ஆமாம் நம்ம இங்கேருந்து போயிட்டோன்னா கண்டிப்பாக இவங்க வந்து யாரையாவது ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே பயமாக இருக்குது. அப்படியே நீங்களுமே அன்றைக்கி பூரா அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடியுது. அப்புறம் என்ன, மேரேஜுக்கு தான் தடப்படலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இவங்க பேரண்ட்ஸ்னால் அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்களை வீட்டில் ஆளை காணோன்னு. என் மேரேஜுக்கு எல்லாம் ரெடி ஆகுது. இப்போ அங்கேருந்து உங்கள் பாட்டிக்கு தான் கால் வருது. உங்கள் பேரண்ட்ஸ் ஃபோன் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒயனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஒயன் இங்கே தான் இருக்கா, நீயும் ஹஸ்பண்டும் உடனே கிளம்பி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்களுமே இங்கே வராங்க. இங்கே பார்த்தா அவ்வளோதான், நீங்கள் மனவரையில் உட்காந்துட்ருக்கீங்க, பாய்ஸுமே உட்காந்துட்ருக்காங்க. பார்க்குறாங்க. அவங்க அப்பாக்கெல்லாம் சரி சாக்கு, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க அப்பானா. இப்போ நேரம் அவங்க பாட்டிக்கிட்ட தான் வந்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? என் பொண்ணு எதுக்கு அங்கே உட்காந்துட்ருக்கா, உட்காந்துட்ருக்கான்ற மாதிரி இப்போ கத்திக்கிட்டு இருக்காங்க உங்கள் அப்பானா. இங்கே அவங்க மாமாஸ் ஆல்ரெடி உங்களை மிரட்டியிருப்பாங்க. காலைல விடிஞ்சதுக்கப்புறம் பாரு, இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து எங்ககிட்ட கத்துவார். நீ மட்டும் இந்த இடத்துல வச்சு என்ன சொல்லணும் தெரியுமா, எனக்கு மாமாஸை பிடிச்சிருக்கு, நான் மாமாஸை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி நீ சொல்லணும். அப்படி சொல்லேன்னு வை, உங்கள் அப்பாவை போட்டுருவோம், தெரியுமில எங்களை பற்றி தெரியுமில அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே மிரட்டியிருப்பாங்க. இப்போ உங்களுக்குமே பயமாக தான் இருக்குது, அதனால தான் மனவரையில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து, ஒயன் வா எந்திரி, இவங்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம், எந்திரி நான் வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க. ஆனால் நீங்கள், இல்லைப்பா எனக்கு மாமாஸை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்களாம் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்குன்னா டென்ஷன் ஆகுது. டிமாயிரு 3 பேர்த்த எப்படி கல்யாணம் பண்ணுவேன், 3 பேர்த்த எப்படி கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், எந்திரி, சமூகம் என்ன சொல்லும், இந்த சொசைட்டி என்ன சொல்லும். அப்பா சொசைட்டியை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு உங்கள் 3 பேர்த்தையுமே பிடிச்சிருக்கு, உங்கள் 3 பேர்த்தையுமே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா இங்கேருந்து போங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு எங்கள் மாமா சார் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் இதில் தலையிடாதீங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் மாமாஸ் தான், எதுக்கு அவரை போக சொல்கிற, அவர் உங்கள் அப்பா அண்ட் எங்களோட மாமனாஸ், அவர் இங்கே இருக்கட்டும், இருந்தால் அவர் தான் அவர் கையால் தாலி எடுத்து கொடுக்கணுன்ற மாதிரி உங்கள் மாமாஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, இதில் ஏதாவது வந்துட்டு உங்கள் அப்பா சண்டை போட்டுருவாரோ, மாமாஸ் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி பயமாக இருக்குது, அதனால தான் உங்கள் அப்பாவெல்லாம் போக சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து எங்கள் மாமாஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எனக்கு வந்துட்டு
உங்க தான் வேணும், நீங்களாம் எனக்கு முக்கியமே கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் வீம்புக்குனே சொல்கிறீங்க. ஏன்னா வந்து உங்கள் மாமாஸ் மிரட்டியிருப்பாங்களே, அதனால் வீம்புக்குனே தான் சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவை இங்கேருந்து எப்படியாவது போக வைக்கணுன்றக்காண்டி இப்படிலாம் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா உங்கள் மேலே டென்ஷன் ஆகி போயிடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே இருக்க உங்கள் அப்பாவுக்கு டென்ஷன் ஆகி உங்கள் மாமாஸை ஏதாச்சும் பேசுவாங்க, உங்கள் மாமாஸ்க்கு கோவம் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயத்தில் நீங்கள் இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. என் மூஞ்சிலே முழிக்காதிரியோ, ஏன்னு நீ எனக்கு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மாவை கூட்டிட்டு அவருமே போயிடுறாரு. இப்போ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. நீங்கள் நான் அழுதுகிட்டே இருக்கீங்க, என் வாழ்க்கையை எப்படி நாசமாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ சேங் போலீஸை கூட்டிகிட்டு வராரு. ஏன்னா அவங்க மாமாஸ்க்கு தெரியும் கண்டிப்பாக சேங் வந்துட்டு போலீஸை கூட்டிகிட்டு வருவாருன்னு. அதனால விடிய காலையில் 6:30 மணிக்கே மேரேஜ் முடிஞ்சு அவர் கூட்டிகிட்டு வர்றது 8:30 மணிக்கு கூட்டிகிட்டு வருவார். சேங் இதை எதிர்பார்க்கல. எப்படியுமே வந்துட்டு ஒரு மேரேஜ்னால் ஒரு 9 o'clock 9:30க்கு தான் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் அவர் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அவங்க மாமாஸ்லாம் பயங்கர கில்லாடியாக 6:30க்கே உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு. நின்று என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களுக்குலாம் மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்களுமே வந்துட்டு வந்து உங்கள் மாமாஸ் மிரட்டிருப்பாங்க. அதனால் வந்துட்டு எங்கள் மாமாஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்கிறீங்க. இப்போ சேங்குமே வேறு வழிக்கு தெரில. ஏன்னா நீங்களே இப்படி சொன்னதுக்கப்புறம் போலீஸால் என்ன பண்ண முடியும், சேங்கால் என்ன பண்ண முடியும்? அதனால் அவங்களுமே அப்படியே போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே உங்கள் மாமாஸ் உங்களை பார்த்துட்டு, நீ எங்கள் பொண்டாட்டி என்னென்னா பண்ணுடி மயிறு, இங்கே 3 பேர்த்தையும் எப்படிலாம் ஏமாத்தின எப்படி ஏமாத்தின, அடி வா அங்கடியும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாஸ்லாம் உங்களை கூப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அவங்கள எப்பயுமே நான் ஹஸ்பண்டாக எப்பயுமே என் லைஃப்பில் ஏற்றுக்கவே மாட்டேன் மாமாஸ். நீங்களாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அழுகுறீங்க. இப்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஜிமினு, என்னடா இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு பிரிச்சுக்கிருவோண்டா. இன்னைக்கு ஜிமின் நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன பார்த்துக்கோ, ஓகேவா? நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், நாளை கழிச்சு ஜேக்கி பார்த்துக்கிறட்டும், ஓகேவா? அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் சொல்கிறாரு. ஜிமினு, ஓகேடா, நம்மளுக்குள்ளே காம்ப்ரமைஸாக போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. வாடி ஐயோ மாமா என்னை விட்டுருங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. ஐ ஹேட் யூ மாமா, ஐ ஹேட் யூ. ஐ லஸ்ட் யூ டி. சி, நீங்களாம் ஐ லவ் யூ சொல்லாமல் ஐ லஸ்ட் யூன்றீங்க. எனக்கு உங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, விடுங்க. ஐ ஹேட் யூன்ற எடி மயிறு, ஐ லவ் யூன்னு சொன்னால் குறைஞ்சி போயிடுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே உங்களை தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு போகிறாரு. தயாங்கண்ணா, ஜிமினு பார்த்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. நீங்கன்னா மாமா என்னை விட்டுருங்க, எங்கிட்டக்க வராதிங்க. பாருங்கள், 3 பேர்த்துக்கு என்னை பார்த்தோன்னா விளாட்டா போச்சா? பாருங்கள், லவ்ன்றது ஒரு மனசு இன்னொரு மனசு சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் லவ்வு. உன் மேலே எனக்கு எப்பயுமே லவ் வராது. என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ண உங்கள் மேலே எனக்கு எப்பயுமே லவ் வராது மாமா, லவ் வராது. என்னை விட்டுருங்க. உங்கள் மேலே இருக்கிற பயத்தினால தான் நான் ஜாங்கியும் வேணாண்டே, எங்கள் அப்பா அம்மாவே விட்டு கொடுத்து பேசிட்டேன், அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டேன். எல்லாமே உங்கள் மேலே இருக்கிற பயத்தினால தான். உங்கள் மேலே எனக்கு எப்பயுமே லவ் வராது. தயவுசெய்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க ஜிமின் மாமா, விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, அவங்க காலில் கூட விழுகிறேன் மாமா, என்னை விட்டுருங்க மாமா. நடி சொன்ன நீங்கள் எல்லாம் பாருங்கள், செட்டில் ஆகுங்க. யாரும் ஹைக்கஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்லடி. எங்களே ஏமாத்துவியா? ஏண்டி நாங்கள் என்ன காதில் பூ வச்சுருக்கோமா? எங்ககிட்டே அப்படியே கோது குத்துற. ஆல்ரெடி பார்த்தேல, நானே காது குத்தி தோடு போட்டிருக்கேன்டி. எனக்கே தோடு மாட்டி விட்றேன். ஏண்டே எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்படி தெரியுது, இவ்வளோதான்டி. எங்களோட பொண்டாட்டி ஆகிட்ட நாங்கள் 3 பேருமே உன்னைய ஷேர் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். இனிமேல் உன்னைய விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின்லாம் அவங்கக்கிட்ட அப்படியே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கன்னா ஐயோ மாமா விடுங்க மாமா ப்ளீஸ் மாமா விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை பிடிச்சி இழுத்து இப்போ கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
மாமா 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 விடுங்க மாமா விடுங்க மாமா 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 ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா பாப்பா பாவம் இந்த ஓயன் பாப்பா பாவம். நீங்கள் எப்பயுமே நீ பாப்பா பாப்பான்னு தானே கூப்பிடுவீங்க. ஓயன் பாப்பா ஓயன் செல்லம் அப்படி தானே கூப்பிடுவீங்களா மாமா? பாவம்ல இந்த பாப்பா பாவம் தானே விட்டுருங்க மாமா. ஏய் நடி நான் ஓரா கெஞ்சிரடி என்கிட்ட. ஏண்டி மயிறு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ நாங்கள் லவ் பண்ணுறோன்னு ஏண்டி மயிறு புரிய மாட்டேங்குது மாமா. என்னை விட்டுருங்க மாமா காலில் விழுகிறேன் மாமா ப்ளீஸ் மாமா. ஏய் விட முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு மாமா இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உங்களை ஏற்றுக்கிறதுக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு இப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து என்னோடய ஹார்ட்டில் இல்லை. உங்களை கண்டிப்பாக ஏற்றுக்குருவேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ் மாமா. எல்லாமே அவசரமா உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எப்படி மாமா இப்படியே என்னால் ஏற்றுக்க முடியும்? என்னோடய சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னோடய மனநிலைமையை கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன். ப்ளீஸ் மாமா கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க மாமா ப்ளீஸ் மாமான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கெஞ்சுறீங்க. இப்படி நீங்கள் கெஞ்ச ஜிம்மினுக்கு நான் கெஞ்சாதிரி மயிறு பண்ணடி. ஏன்னா டைம் வேணும். ஆனால் எங்களை விட்டு போகணும்னு நினச்சி நான் சாவடிச்சிருவேன்ற மாதிரி இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாரு. நீங்களுமே இல்லை உங்களை விட்டு நான் போக மாட்டேன் எங்கேயுமே நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி நீங்களுமே சொல்லிடுறீங்க. இப்போ ஜிம்மினுமே ரூமை விட்டு அப்படியே வெளில வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு அதாவது வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூமில் தான் ஜிம்மினும் நீங்களும் இருந்திருப்பீங்க. இப்போ நேராக வந்துட்டு தயாங் ரூமுக்கு தான் வந்துட்டு இப்போ ஜிம்மின் போகிறாரு. தயாங் இருக்காரு. என்னடா ஜிம்மின் இங்கே வந்துட்டேன், என்னாச்சு? அந்த மாதிரி டைம் கேட்குறா. டைம் கேட்குறான்னு இப்படி விட்டுட்டு வந்திருக்க. அவள் திருப்பி நம்மளை ஏமாற்ற போகிறாடா. ஏமாற்ற விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் தயாங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் ரூமுக்கு வராரு. ஜிமினே என்னடா இங்கே என்னடா பண்ணுற? அவள் டைம் கேட்குறா. எதுக்குடா டைம் கேட்குறா? அவளுக்கு வந்து நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? நம்ம டைம் கொடுப்போம்டா. அவள் திருப்பியும் வந்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாடா. அவளெல்லாம் நம்ப முடியாதுடா. ஏற்கனவே ஏமாற்றிட்டாடா. நிறைய தடவை நம்மளை ஏமாற்றிட்டா. ஒன் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு தயாங்கும் ஜேகேவும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஒன்றா தான் ஒரே ரூமில், அதாவது ஜிமின்னு தயாங்கு ஜேகே 3 பேருமே ஒரே ரூமில் தான் தூங்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 3 பேருமே ஒரே மாதிரி இருந்தது கிடையாது. 3 பேத்துக்குள்ளேயுமே எப்பயுமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். தயாங்க்கு ஜிம்மினுக்கு ஜேகேக்கு நடுவில் எப்போ பார்த்தாலும் சண்டை. அண்ணன் தம்பிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கும் உங்கள் மாமாஸ்க்கும் வந்து ஏஜ் கேப் எப்படின்னா, உங்கள் மாமாஸ்க்கு வந்து 35, உங்களுக்கு வந்து 19. இதுதான்டா ஏஜ் கேப். உங்களோட 2 பேர் உங்கள் 4 பேத்துக்கும் இருக்கிற ஏஜ் கேப்பு இது தான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 19 வயசு, உங்கள் மாமாஸ்க்கு வந்து 35 வயசு. இது வரைக்கும் உங்களுக்காண்டி தான் வந்துட்டு அவங்க யாரையுமே மேரேஜ் பண்ணாமலே இருந்திருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம, ஏன்னா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால தான் இப்போ எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு 3 பேருமே பேசி ஒரே ரூமில் தான் படுத்து தூங்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எப்போயுமே இருக்கவே மாட்டாங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பாட்டி தான் பார்க்குறாங்க. என் பேத்தி வந்ததுக்கப்புறம் என் பசங்களுக்கு நடுவில் வந்துட்டு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள தோணுது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 3 பேரும் இருக்கவே மாட்டாங்க. வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் சேஞ்சிங் தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்துட்டு எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி இந்த வீட்டில் இருக்க வச்சிடணும். என்னோடய பசங்களுக்கு இவ தான் பொண்டாட்டி, என்னோடய மருமக இவ தான்ற மாதிரி உங்கள் பாட்டியும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. 3 பேருமே இதே ரூமில் படுத்து ஒன்றாவே தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. நீங்கள் தான் வந்துட்டு எந்திரிச்சு உங்கள் பாட்டி வந்து காஃபி போட்டுட்ருக்காங்க. அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே போயிட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் பாட்டி தான் இருந்தால் காஃபி அப்படியே போயிட்டு உன்னோட ஹஸ்பண்டுங்களுக்கெல்லாம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள்னா அவங்களுக்குலாம் என்னால் கொடுக்க முடியாது, இத்தனை நாள் நீங்கள் தானே கொடுத்தீங்க, போய் கொடுங்க. பாட்டிக்கு கால் வலிக்குது ரெடி, மாடி படிக்கிறதுலாம் ஏறி இறங்க முடியாது, போய் குடிடியோ என்ன. ஐயோ பாட்டி நான்லாம் போயிட்டு கொடுக்க மாட்டேன், அவங்களும் வந்து குடிக்க சொல்லுங்கள், நான்லாம் போக மாட்டேன். இப்படிலாம் பேசாத, உன்னோட புருஷங்க தானே போய் கொடு. ஐயோ நான்லாம் போக மாட்டேன், உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது, நான்லாம் போய் கொடுக்க மாட்டேன். இங்கே பாரு போய் கொடு, பாட்டிக்காண்டி போய் கொடுப்பா. அவங்கள பாட்டி நம்ம மேலே ஏறி இறங்க முடியாதுல்ல.
சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே காஃபியை வாங்கிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு ரூமுக்கு போகிறீங்க. 3 பேருமே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்னடா இது புதுசாக ஹக் பண்ணிட்டுலாம் தூங்குறீங்க, இதெல்லாம் பார்த்தா வேறு யாராவது என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு காஃபியை டேபிளில் வச்சுட்டு தூரத்தில் நின்று மாமாஸ் 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 அப்படின்னு உசுப்புறீங்க. 3 பேருமே ஒரு பதட்டமாக எழுந்திரிக்கிறாங்க. ஏன்னா உங்கள் வாய்ஸு அண்ட் மாமாஸுன்னு நார்மலாக கூப்பிட்றீங்க. ஏன்னா நீங்கள் கோபமாக எழுந்திருப்பீங்களா, நார்மலாக கூப்பிடவும் ஒரு ஹாப்பியில் எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒயன் ஒயன் அங்கே காஃபி வச்சுருக்கேன் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லிட்டு போயிடுறீங்க. அடி பாவி, நீ கூட ஓகே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லுவேன்னு நினச்சா காஃபி வச்சுருக்கேன் எடுத்து குடிங்கன்ட்டு நீ சாடிக்கு போகிறேன்ற மாதிரி 3 பேருமே குழப்பத்தில் இப்போ காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. இப்போ அப்படியே காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு 3 பேருமே கீழே இறங்கி வராங்க. உங்கள் பாட்டி அவங்கள தான் சமைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் சமைக்கவும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களுமே இந்த வயசில் இதெல்லாம் தேவையா எனக்கு, பாட்டி இன்னும் கொஞ்சம் 2 இயர்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் சமைக்க கற்றுக்குறேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலுமே உங்கள் பாட்டி பாரு இன்றைக்கி நைட்டு நானும் தாத்தாவும் உன்னோட சித்தி வீட்டுக்கு தான் போக போகிறேன்ற மாதிரி இப்போ உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. ஆமாடா, அவங்களுக்கு ஒரு சித்தி இருக்குது, உங்கள் அம்மாவோட தங்கச்சி, அவங்களுக்கு அடுத்து தான் வந்துட்டு உங்கள் மாமாஸ்லாம் இப்படி சொல்கிறாங்க. சொன்னோன்னே நீங்களும் என்னது சித்தி வீட்டுக்கு போகிறீங்களா, அதுவும் என்னை இவங்க கிட்ட ஒத்தையில் விட்டா, ஏன் உன்னோட புருஷங்க தானே இரு. ஐயோ பாட்டி பாட்டி என்னையெல்லாம் இங்கே தனியாக விட்டு போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான்லாம் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். இங்கே பாரு நான் அவங்க என்ன கடிச்சா திங்க போகிறாங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டே வேணாமா, எப்போதாலும் இவங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு எனக்கும் வயசாகிடுச்சுல, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், இனிமேல் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. உங்களுக்குமே வேறு வழி தரல, அதனால் எல்லா வேலையும் நீங்களுமே நெக்ஸ்ட்டு கற்றுக்குறீங்க. இப்போ அப்படியே உங்கள் மாமாஸ் தான் அப்படியே வந்துட்டு சாப்பிட உட்காடுறாங்க. நீங்கள் தான் சாப்பாடு சர்வ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் பாட்டி தான் சொல்லிட்டாங்களே இனிமேல் எனக்கு ரெஸ்ட்டு வேணும்னு, சித்தி வீட்டுக்கு போகிறேன்ட்டாங்க. அதனால் நீங்கள் தான் சர்வ் பண்ணுறீங்க. இப்போ சர்வ் பண்ணும்போதே சொல்லிட்டே தான் சர்வ் பண்ணுறீங்க. பாருங்கள் ஆளாளுக்கு என்கிட்ட பாட்டி இல்லைன்னு என்னை ஓவராக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் நான் வீட்டை விட்டு வேறு எங்கிட்டாவது போயிடுவேன். அப்புறம் நீங்கள் 3 பேருமே என்னை தேடிக்கிட்டே தெரிய வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணிகிட்டே தான் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கீங்க. வயசுக்கெலாம் புரியுது, பண்ணாலும் பண்ணுவாடான்ற மாதிரி அவங்களுமே கம்முன்னு சாப்பிட்றாங்க. ஏம்மா நீ போகிற, ஏம்மா இங்கேயே இருக்க வேண்டியதானம்மா, என்னடா எப்போதாலும் இங்கே இருக்க வேண்டியதானேங்க, எப்போதாலும் உங்களுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கிறது என் வேலையாக போச்சா, போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பாட்டியும் அப்படியே வந்துட்டு கிளம்புறாங்க. உங்கள் பாட்டியும் உங்கள் தாத்தாவும் உங்கள் சித்தியோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு பாய்ஸ்னால் உங்ககிட்ட வந்துட்டு சரி பொண்டாட்டி நாங்களுமே ஒர்க்குக்கு போயிட்டு வரோம், வேலைக்கு போயிட்டு வரோம், நீ வீட்டில் பார்த்துரு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் யார்ட்டையுமே எதுவுமே பேசல, இப்போ கிளம்பி தொலைங்கடா, இங்கெல்லாம் இருக்காதீங்கடான்ற மாதிரி இங்கெல்லாம் எதுவுமே பேசலை. அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. கத்திக்கிட்டே இருக்கோம், ஒரு பாய் கூட சொல்லாமல் போகிறடி, அடியே இது சொல்லிட்டு போடியே அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் மிஸ்ஸாட்டி உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. உங்கள் மாமாஸுமே வந்துட்டு வேலைக்கிழமை தாண்டா திமுறாதாண்டா இருப்பா அடக்கணுமே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவங்களுமே ஒர்க்குக்கு போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் தான் வீட்டில் ஆளினால் எல்லா வேலையுமே நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. வீடை கூட்டுறது, துடைக்கிறது, வீட்டில் ஒர்க் பண்ணுறது, அந்த வேலை பார்க்குறது, இந்த வேலை பார்க்குறது. இப்போ வந்துட்டு உங்கள் மாமாஸ் என்னன்னா லஞ்சு வேறு கொண்டு போகாமல் போயிருக்காங்க. உங்களுக்கு தான் டென்ஷன் ஆகுது. இவங்களுக்கு எத்தனை பேர் தான் வேலை பார்ப்பாங்க, லஞ்சு மேலே கூட கொண்டு போகாமல் போயிட்டாங்க. இவங்களுக்கும் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எப்படி இவங்களுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நீங்களுமே சமைச்சு அவங்க ஒர்க் பண்ணுற இடம் வேறு அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு நேராக ஜிம்மினுக்கு தான் ஃபோன் அடிக்கிறீங்க. ஜிம்மின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சூப்பர் மார்க்கெட்டில். இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜிம்மினுக்கு கால் பண்ணுறீங்க. அவரால் அங்கே அட்டன் பண்ண முடியல. ஏன்னா நிறையாவே வந்து கஸ்டமர்ஸ் வந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து திங்ஸஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அதனால் அவரை அட்டன் பண்ணல. என்ன ஜிமின் மாமா அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து தயாங்க்கு தான் அடிக்கிறீங்க. தயாங்க்குமே அங்கே சரியான வேலை, அங்கே பேரரில் அவர் வந்து எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி அவரால் அட்டன் பண்ண முடியும்? அதுவுமே அங்கே ஃபோன்லாம் பேசக்கூடாதுன்னு வேறு வார்ன் பண்ணி தான் வேலைக்கே சேர்த்துருப்பாங்க. அதனாலேயும் அவருமே அட்டன் பண்ணல. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஜேகிக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. ஜேகிக்கு அதுக்கு மேலே பொக்கையெல்லாம் தூக்கி மேலே செல்ஃபில் அடுக்க சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் ஏணி மேலே ஏறி நின்றுட்டுருக்காரு. அங்கேருந்து ஃபோன் அட்டன் பண்ண முடியாதுல, ஏன்னா ஏணி மேலே ஏறி நிற்கிறாரு. ஃபோன் அட்டன் பண்ணும்போது கீழே விழுந்துருவோம்னு சொல்லிட்டு அவர் அட்டன் பண்ணலை. அவர் வந்து அங்கே செல்ஃபில் அடுக்கிட்டு இருக்காரு. அதனால் இவங்க 3 பேருமே சரியாக பிஸியாக இருக்காங்க. அதனால் வந்துட்டு ஃபோனே அட்டன் பண்ணல. ஐயோ இன்னும் அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்களுக்கு லஞ்சு எப்படி கொடுத்து விட்றதுன்ற மாதிரி நீங்களுமே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குமே எப்படி லஞ்சை கொடுத்து விட்றது, எங்கே போய் கொடுக்கணும், எங்கே வேலை பார்க்குறாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி நீங்களுமே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு கால் வருது. ஹலோ ஓயனே எதுக்கடி ஃபோன் அடிச்ச? ஜேகே மாமா ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல? வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் அடிச்சா எப்படி அட்டன் பண்ணுவேன்?
சரி எங்கே இருக்கீங்க? ஏய் வேலை தாண்டி பார்த்துட்ருப்பேன். நடி புதுசாக கரையா விசாரிக்கலாம் செய்கிற நடி. இப்போ நீங்கள் நைட்டு இருக்கா எதுவும் ட்ரீட்டு? உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசுவீங்களா? உங்களுக்கு சாப்பாடு எங்கே கொடுத்து விடணும்? லஞ்சு கொண்டு போகாமல் போயிட்டீங்க 3 பேருமே. அப்போ மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? நாங்கள் மதியத்துக்கு கடையில் தாண்டி சாப்பிடுவோம். கடையில் தான் சாப்பிடுவோம். என்னது கடையில் சாப்பிடுவீங்களா? ஆனால் நீங்கள் எப்பயுமே கடையில் சாப்பிட மாட்டீங்க, வீட்டில் தான் சாப்பிடுவீங்கன்னு பாட்டி சொன்னாங்க. எப்போ நாங்கள் இங்கே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சேர்ந்தோமோ அதில் வந்து கடையில் தாண்டி சாப்பிட்றோம். கடையில் தான் சாப்பிட்றோம். லஞ்ச் எப்படி கொண்டு வர முடியும்? அதனால நாங்கள் கடையில் தான் சாப்பிடுவோம். நாங்கள் எப்போ எத்தனை மணிக்கு சாப்பிடுவோன்னு எங்களுக்கே தெரியாது. எத்தனை மணிக்கு சாப்பிட விட்றாங்களோ அப்போ எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவோம். அதனால் லஞ்சு கொண்டு வரதில்ல. ஏன்னா வேஸ்ட்டாக போயிரும்ல. காலைல வேலைன்னா அம்மா செய்வாங்க, வேஸ்ட்டாக போயிரும்ல, அதனால் கொண்டு வரதில்ல அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்குனா கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்காண்டி தானே இவங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி உங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அவங்கள ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்றதே உங்களுக்கு அது ஒரு கோபம். அப்படியே நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்போ வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ வந்து ஜேகேவோட லொக்கேஷன், அவர் வந்து லொக்கேஷனை எப்போயுமே ஆனில் தான் வச்சுருப்பாரு. அதனால லொக்கேஷனை வந்துட்டு பார்த்துட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. வந்து நீங்களுமே அந்த இடத்துக்கு போயிட்டீங்க. இப்போ அங்கே அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு தான் ஜேகே கிட்ட ரொம்பவே குழஞ்சு பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு பார்க்குறீங்க, டென்ஷன் ஆகுது. இப்போ என்ன எங்கள் மாமா கிட்டே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப டச் பண்ணி ஜேகே டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் சாப்பாடு கொண்டு போகிறீங்க. போயிட்டு மாமா வயனு என்னடி பண்ணுற? உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். எதுக்கடி நீ இதெல்லாம் கொண்டு வர? நான் தான் கடையில் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. கடையிலலாம் சாப்பிட வேணாம், நாங்கள் சாப்பிடுங்க வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க ஜெகினா. சரி வச்சுட்டு போ, எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வேலை இருக்குது அப்புறமா சாப்பிட்றீங்க, சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஜிமின் மாமா தயாங் மாமா எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜேகேயுமே அட்ரஸ் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் நீங்களுமே அப்படியே ஒரு மாதிரியாக ஜேகேயை பார்த்துட்டு அந்த பொண்ணையும் பார்த்துட்டு அப்படியே நீங்களுமே போயிடுறீங்க. இப்போ நேராக வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு தயாங்க்கு தான் சாப்பாடு கொடுக்கலான்னு போகிறீங்க. தயாங் அங்கே வந்து ஹோட்டலில் சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சாப்பிட வந்திருக்க பொண்ணுங்களாம் அப்படியே தயாங்கை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க தயாங்கிட்ட வந்துட்டு நம்பர் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் சாப்பாடு கொண்டு போகிறீங்க. தயாங் மாமா ஓயானு நீங்கள் என்ன பண்ணுற? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன். எதுக்குடி இவ்வளோ தூரம் வர? நான் கடையிலே சாப்பிடுவேண்டி. நாங்க சாப்பிடுங்க வாங்க, நான் வேணால் சர்வ் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேணாம், எனக்கு நிறையாவே வேலை இருக்குது, கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் சொல்கிறாரு. அப்படியே நீங்களுமே வேலை இருக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கொடுத்துட்டு நீங்களுமே கிளம்புறீங்க. நீங்கள் வந்து யோசிச்சு திங்க் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. ஜேகே மாமாவை பார்த்தோம், ஒரு பொண்ணு வந்துட்டு அவர் ரொம்பவே டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. தயாங் மாமாவை பார்த்தோம், சாப்பிட வந்திருக்க எல்லா பொண்ணுங்களும் நம்பர் கேட்டுட்ருக்காங்க. இனி ஜிமின் மாமா என்ன கோலத்தில் இருக்க போகிறாருன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு கன்ஃபியூஷனில் இப்போ அப்படியே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் ஜிமின் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தான் அப்படியே லஞ்சை கொண்டுட்டு போகிறீங்க. அங்கே போனால் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு படி மேலேயே அங்கே நடந்துகிட்ருக்கு. அதாவது ஸ்டாக்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க செல்ஃபில். அந்த ஸ்டாக்லாம் நிறையவே வந்துட்டுருக்கோம், அடுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு பொண்ணு தான் செல்ஃப் மேலே ஏறி, அதாவது ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டிருக்காங்க, அது மேலே ஏறி செல்ஃபில் ஏறி ஒரு பொண்ணு வந்துட்டு அடுக்கிட்டு இருக்கு செல்ஃபில். கீழே நின்று ஜிமின் வந்து அந்த ஸ்டூலை பிடிச்சிட்ருக்காரு. அந்த பொண்ணு வேறு யூனிஃபார்ம் மாதிரி தான் போட்டிருக்கு, அதாவது ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட்டு தான் போட்டிருக்கு. ஷர்ட் ரொம்பவே சின்னதாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து ஹிப்பு தெரியுது. ஆனால் வந்துட்டு இதை வந்து ஜிமின் நோட்டீஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஸ்டூலை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு மேலே எக்கி அந்த ஸ்டாக்கெல்லாம் அடுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு ஹேண்டை தூக்கும்போது வந்துட்டு ஹிப்பு தெரியுது. ஜிமின் இந்த ஸ்டூலை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்டாக் எடுத்து கொடுக்கும்போது மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு நீங்களுமே கரெக்டாக போயிடுறீங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஜிமின் அந்த அர்த்தத்தில் வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. 3 பேர் என்னடா வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் நேராக ஜிமின் கிட்டே போயிட்டு மாமா என்ன எப்படி வந்தா உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? ஜேகே மாமாட்ட கேட்டேன். இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க, நான் சர்வ் பண்ணுறேன். நான் வேணாம், எனக்கு நிறையவே வேலை இருக்குது, நீ கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நீங்களும் என்னடா 3 பேர் நீ ஓவராக அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்களுமே கொடுத்துட்டு போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐயோ இவங்க என்ன நம்மளை கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு பொண்ணுங்களோட சுற்றி திரியிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் தான் அவங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருப்பீங்க, அவங்க டைம் கொடுத்தா நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க?
அப்படியே வந்துட்டு அவங்க அங்கே ஒர்க் பண்ணி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் வராங்க. நீங்கள் வந்துட்டு டின்னர்லாம் செஞ்சுட்டு ரெடியாக வச்சுருக்கீங்க. வச்சுட்டு உங்கள் ரூமில் தான் உட்காந்து ஹெட்ஃபோன் மாட்டி சாங் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன அப்படியே ஓயன் பொண்டாட்டி இங்கடே இருக்கா, செல்லாக்குட்டி, தங்கக்குட்டி, மியாவ் குட்டி. ஜேகே வந்து உங்களை மியாவ் குட்டின்னு தான் கூப்பிடுவார். ஜிமின் வந்துட்டு செல்லக்குட்டின்னு கூப்பிடுவார். அண்ட் வந்துட்டு தயாங் வந்து தங்கக்குட்டின்னு கூப்பிடுவார். இப்படி தான் வந்துட்டு 3 பேருமே கூப்பிடுவாங்க. அதனால வந்துட்டு அவங்கவுங்க என்னென்ன சொல்லி கூப்பிடுவாங்களோ அது மாதிரி கூப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் இங்கே ஹெட்ஃபோனை மாட்டிட்டு உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு காது கேட்கல. இப்போ டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு 3 பேருமே மேலே வராங்க. வந்துட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்களோ உங்கள் ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு ஏன் தங்கக்குட்டி நடி பண்ணுற அப்படின்ற மாதிரி தயாங் கேட்குறாரு. மியாவ் குட்டி நான் கூப்பிட்டுட்டே இருக்கவங்க காது கேட்கலையா, செல்லக்குட்டி பொண்டாட்டி இன்னைக்கு காது கேட்கலையா, அதெல்லாம் ஹெட்ஃபோன் மேலே தூக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி 3 பேருமே கேட்டுட்ருக்காங்க. நீங்கள்னா என்ன முடிஞ்சா ரொம்பவே பிஸியாக இருந்தீங்க, பிஸியெல்லாம் முடிஞ்சா ஒர்க் முடிஞ்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. முடிஞ்சுடி முடிஞ்சு. சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி வேணும்டி, காஃபி வேணும் போட்டு தரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னே நீங்களும் தள்ளுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னென்னா வேலை கரையா போய் உங்களுக்கு தேவைன்னா நீங்களே போடுங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிங்க. என்னடி உங்களுக்கு தேவைன்னா நீங்களே போய் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா இதுக்குன்னு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து வேணால் போட்டுக்கோங்க. நீ தாண்டி பொண்டாட்டி உங்ககிட்ட தாண்டி கேட்க முடியும், போடி போய் காஃபி போட்டு வா அப்படின்ற மாதிரி இப்போ 3 பேருமே சேமாக சொல்கிறாங்க. நீங்களுமே தள்ளி தொடங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கிச்சனுக்கு போயிட்டு இப்போ காஃபி போடுறது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ தயாங்க தான் அப்படியே உங்ககிட்ட வராரு. அப்படியே வந்துட்டு உங்களை பேக் பண்ணுறாரு. தயாங் மாமா என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க மாமா? நீ லஞ்சு கொடுத்து விட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுடி, எப்படி இப்படிலாம் சமைக்கிற? பாட்டி தான் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல நீங்கள் ஹேண்ட் எடுங்க. புருஷன் தாண்டி தொடுறேன், புருஷன் தானே தொடுறேன். புருஷனா அதான் வேற ஒரு பொண்ணுங்களாம் உங்ககிட்ட நம்பர் கேட்டுட்டு இருந்துச்சுல, போய் கொடுத்துருக்க வேண்டியதானே. நடி நான் ஜெலசாகரியாடி தங்கக்குட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அப்படியே உங்கள் சீஸை பிடிச்சி அப்படியே பின்னாடி திருப்பி இப்போ உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. சொல்லுங்க என்ன நீ ஓவராக டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அங்கேருந்து போயிருங்க. அப்புறம் நான் வந்து ஜிமின் மாமாவையும் ஜேகே மாமாவையும் கூப்பிட்டுருவேன். சரி நான் போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களை திருப்பிட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே ஒரு பைட் மார்க் வச்சுட்டு போதுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. பொறுக்கி அப்படின்றீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் காஃபியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு காஃபி கலந்துக்கிட்டு இருக்கீங்க, மேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சீனி சர்க்கரைலாம் போட்டு மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜேகே வராரு. நடி காஃபி போட்டியா? போட்டேன் நாங்கள். எல்லாமே கரெக்டாக கலந்துருக்கியாடி? கலந்துருக்கேன் மாமா. எங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு விஷத்தை கலந்து விட்டியாடி? இப்படிலாம் புத்தி போகுது, உங்களை மாதிரிலாம் நான் கிடையாது. எங்களுக்கு டவுட்டாக இருக்குடி, நீ குடிச்சு காமிடி, உனக்கு எதுவும் ஆகலைன்னா நான் குடிடி குடிச்சு காமிடி. புத்தி எங்கிட்டலாம் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ வந்து குடிக்கிறீங்க. எனக்கு எதுவுமே ஆகலை, இப்போ புரிஞ்சா? நான் எதுவுமே கலக்கலை. இதில் வந்து சீனி அண்ட் காஃபி தூள் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதையுமே நான் கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கப்பை தூக்கி அவர்கிட்ட நீட்டுறீங்க. அவருமே வாங்குறாரு. வாங்கிட்டு அப்படியே அவரோட லிப்பை ஸ்மக் பண்ணிட்டு ஒன்றுமே கலக்கலடி, இந்த காஃபியை டேஸ்ட் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ உங்கள் லிப்பில் தான் இப்போ செம்ம டேஸ்ட்டுடி, இதாண்டி ரியல் டேஸ்ட்டு. ஏன் தானே இப்படி பொறுக்குமே என்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கோங்க, தொலைப்போங்க. நடி புருஷன் தானே. இது வந்து ஜிமின் மாமாவுக்கு தயாங் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு. இப்போ எதுக்கடி அவங்கள இருக்கிற? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவர் காஃபியை குடிச்சிட்டு இந்தாடி நீயும் டேஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்தவங்களுக்கு திருப்பி ரிட்டன் கிஸ் பண்ணுறாரு. மாமா போங்க மாமா அப்படின்றீங்க. இப்போ அவருமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. இப்போ அப்படியே நீங்கள் அவர் காஃபியை குடிச்சிட்டே வெளில வராரு. இங்கே ஜிம்மின்னு தாயாங்க பார்க்குறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. நீங்கள் காஃபியை கொண்டு போய் இப்போ வந்துட்டு நீட்டினோடனே ஜிம்மின்னு அப்படியே எல்லாருமே எடுத்து குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் நீங்களுமே சரி நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு துணி மடிக்கணும் அப்படின்னு நீங்களுமே சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே தயாங்கும் ஜேகே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மின் தான் அவங்கக்கிட்ட வராரு. வந்துட்டு செல்லக்குட்டி பொண்டாட்டி அப்படின்னு வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. ஏன் மாமா பிள்ளை மாட்டீங்க, விடுங்க மாமா. நடி தானே கண்டுபிடிச்சி என்ன ஆளாளுக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஆளாளுக்கு இதே என்னடி ஆளாளுக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆமாம் அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க.
எனக்கு தெரியாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. ஆமாம் மாமா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கும் வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறாரு. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலை என்னடி அவங்களாம் மட்டும் யூஸ் பண்ண விட்டா என்னைய விட மாட்டா அப்படின்ற மாதிரி பார்த்து ஐயோ மாமா விடுங்க மாமா இப்பெல்லாம் போகிறீங்கம்மா என்கிட்டலாம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நான் அப்புறம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் எங்கடாவது போயிடுவேன். ஏண்டி நான் தான் பார்த்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒர்க் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க. பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன். உங்களுக்கு அவங்கள தானே பிடிக்கும். போங்க என்னடி ஜலசாகரி ஜலசாகரி சி உங்ககிட்டலாம் ஜலசாகி நான் என்ன பண்ண போகிறேன். அதான் எனக்கு பிடிக்கலன்றேன்ல அவங்க இந்த போகும் போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அனுப்பி விட்றீங்க. போங்க மாமாவுமே அவருக்கு புரியுது நீங்கள் ஜலசாகிறீங்கன்னு சொல்லிட்டு அதனால் அவர் போயிடுறாரு. இப்போ நீங்களுமே ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே தான் இறங்கி வந்துட்டு டின்னர்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்களா, சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்றீங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுமே சாப்பிட வராங்க. இப்போ நீங்கள் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போதைக்கு தான் ஏன்னா சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணுற, நீ இதெல்லாம் யார்கிட்ட தான் கற்றுக்குற அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே கேட்குறாரு. பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க மாமா, பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. செம்மையாக செய்யறடி, செம்மையாக சமைக்கிறடி, பரவாயில்ல சூப்பராக சமைக்கிற. உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி கூட எப்பயுமே இருக்கணும்டி. என்னையுமே ஒரு பொண்டாட்டி உங்கள் கூட இருக்கணுமா? இல்லை இன்றைக்கி வந்து நான் பார்த்தேனே ஒரு பொண்ணு உங்ககிட்ட ரொம்பவே டச் பண்ணி பேசினாங்களே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் கூட இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேக்குனா நடி ஜலசாகரியா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. சி உங்கள் 3 பேர்த்து மேலேயே எனக்கு எப்பயுமே ஜெலஸ் ஆகாது, உங்கள் 3 பேர்த்து மேலேயே எனக்கு எப்பயுமே லவ் வராது, போங்கடா மாமாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே 3 பேருமே அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம பொண்டாட்டி அப்படியே நம்ம மேலே ஜெலஸ் ஆகிறா, இதே நம்மளும் மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னா அவ்வளோதான் அவங்கள ஜெலஸ் சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு பொண்ணுங்கக்கிட்டையும் பேசுகிறது வைக்கிறது, நீங்கள் லஞ்ச் கொடுக்க போகும்போதெல்லாம் அவங்கள டீஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பொண்ணுங்கிட்டையும் பேசுகிறது, சோல்டரில் ஹேண்டை போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே கடுப்பாகிறீங்க. அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ வந்துட்டு சாயங்காலம் ஆகுது, உங்கள் மாமாஸ் வீட்டுக்கு வராங்க. சண்டை தான், அப்படியே பாத்திரம்லாம் பறக்குது. ஒழுங்காக எல்லோரும் எழுந்திரிச்சு வெளில ஓடி போயிருங்க. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா யாருக்குமே இனிமேல் சோறே போட மாட்டேன், நான் சமைக்கவே மாட்டேன், நான் யாருக்கும் சாப்பாடே போட மாட்டேன், போங்க நம்ம அப்படின்ற மாதிரி நீங்களாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மாமாஸ்லாம் நாங்களாம் எப்படி சாப்பிடாம எப்படி வேலை பார்ப்போம், பாவண்டி நாங்களாம் சாப்பாடு போடுறின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனால் நீங்கள் சமைக்கவே இல்லை. இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டு வந்தால் எப்படி சமைக்க தோணும்? இப்படிலாம் நீங்கள் இருக்கீங்களே, நான்லாம் உங்களுக்கெல்லாம் சமைக்கவே மாட்டேன், போங்கடா மாமாக்கலாம் அப்படின்றது மாதிரி நீங்களாம் இருக்கீங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட காலில் விழுகாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் சும்மா தாண்டி பண்ணோம் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனால் நீங்கள் சமைக்கவே இல்லை, போயிருங்க ஒழுங்கு மரியாதை போயிருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு ஓவராகவே பசிக்குது. அவங்க கடையில் தான் போய் சாப்பிட்டு வராங்க. நீங்களுமே சாப்பிடாம தானே இருந்திருப்பீங்க. அதனால் சாப்பாடை வாங்கிட்டு வந்து உங்களை கவுண்ட் டவுன் பண்ணுறாங்க. நீங்கள் கவுண்ட் டவுன் ஆகவே மாட்டேறீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு டிவோர்ஸை கொடுங்களா முதல்ல, நான் உங்களை விட்டு போயிடுறேன், எனக்கு உங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி ஒரு ஜலஸில் பேசுகிறீங்க, ஒரு அழுகிற மாதிரி. அவங்களுக்கெல்லாம் புரியுது. அதெல்லாம் சும்மா தாண்டி பண்ணோம், நீ வெறுப்பேற்றுறக்காண்டி தான் பண்ணோம். உண்மையிலாம் உனைய ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கோம், அப்புறம் எப்படி இன்னொரு பொண்ணு பின்னாடி போகுன்ற மாதிரி உங்கள் மாமாஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே உங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னாலலாம் நம்ப முடியாது. எனக்கு முதல்ல டிவோர்ஸ் கொடுங்க, நான் போகிறேன். இப்போ என்ன என்கிட்ட வரக்கூடாது, ஒழுங்க முதல்ல எல்லாருன்ற மாதிரி நீங்களாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. சாப்பிடவாது செய்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களுமே வாங்கிட்டு பசி முதல்ல நம்மளுக்கு சாப்பாடு முக்கியன்ற மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க. உங்கள் மாமாஸ்லாம் அப்படியே 3 பேர் இப்போ தான் ஒன்றாயிட்டாங்களா, அதனால 3 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பொண்டாட்டி நம்ம எல்லாம் ஜெலஸ் ஆகிறாடா ஒயன்சலாக்குட்டி அப்படின்ற மாதிரி 3 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு விடியுது. உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் மேரேஜ் போகிறதுக்கு வந்து சூப்பராக கிளம்பி இருக்கீங்க. இப்போ வந்துட்டு பாய்ஸுமே வராங்க. ஏன்னா வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் தானே வந்துட்டு இன்வைட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே. அதனால் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்ஸும் உங்கள் கூட வராங்க. அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொசைட்டி கோசம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுறீங்க உங்கள் ஹஸ்பண்ட்ட இருந்து. இங்கே பாருங்கள், அங்கே வந்து எல்லாருமே ரொம்பவே தப்பாக பேசுவாங்க, தயவுசெய்து என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியே தான் கூட்டிகிட்டுமே போகிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு வராங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே 4 பேருமே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு தான் போயிருக்கீங்க. அங்கே வந்துட்டு சூப்பராகவே ஃபங்க்ஷன்லாம் போயிட்டுருக்கு. அவங்க நீங்கள் செம்ம ஹாட்டாக இருக்கீங்க. ஒரு பிளாக் கலர் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. நான் தமிழில் காமிச்சிருக்கீங்களா, ஒரு தோடு போட்டு இது மாதிரி தான் உங்களோட ஃபேஸோட லுக். அண்ட் வந்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். அதனால வந்துட்டு மாமாஸ்லாம் ஐயோ வேறு மாதிரி நிற்கிறாங்க. உங்கள் மாமாஸோட லுக்ஸ் வந்துட்டு இப்போ இதுதான்.
ஜிமின் நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, இதுதான் இப்போ வந்து உங்கள் மாமாஸோட லுக்ஸு. இப்படி தான் இருக்காங்க. நீங்கள் இந்த லெவலில் இருந்தால் உங்களுக்கு ஓவராகவே ஜெலஸ் ஆகுது. எல்லா பசங்களும் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு எல்லா பசங்களும் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் மாமாஸ்க்கெலாம் ஜெலஸ் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு நிற்கிறாங்க. டேய் அங்கே வர்றா, இவன் வந்து ஒயன்ட்ட பேசுறியாண்டான்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஏய் ஆமாடா, இவன் எதுக்குடா இப்போ வந்து இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அந்த மாதிரி பார்த்தியா, இதனால தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கா. இது கூட பெரியாமல் மாங்காவாக இருந்திருக்கோண்டா, நம்ம மாங்காவாக இருந்திருக்கணும். ஏய் இந்த மயிரை விடக்கூடாதா, விடக்கூடாது. ஏய் ஏய் சரக்கு, ஏய் வாடா பேரர், வேற இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேரரை கூப்பிட்றாங்க. பேரரை கூப்பிட்டு ஏய் சரக்கு கொண்டு போய் இந்தா அங்கே ஒரு பிளாக் கலர் சாரீ வேர் பண்ணிட்டு நிற்கிறாங்களா, அவங்கக்கிட்ட போய் கொடு. ஐயோ இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஏய் கொடுக்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. இந்தா காசு வச்சுக்கோ, இந்தா கொண்டு போய் அவள்கிட்ட கொடு. ட்ரிங்க்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. என்ன சொல்லி கொடுக்கணும் தெரியுமா, ஜூஸு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். புரியுதாடா? புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வராரு. அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து குடிச்சிடுறாங்க. எங்கடா நம்மளுக்கு எங்கிட்டு போனாலும் இப்படி ஏதாவது ஒன்று வந்து தொலைஞ்சிடறாங்க அப்படின்ற மாதிரி பாய்ஸ்க்கெலாம் ரொம்ப கோவம். அப்புறம் நீங்கள் அதை குடிக்கவே இல்லை, ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்கீங்க. இது பாய்ஸ்க்குனா செம்ம காண்டாகுது. எல்லாம் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமின்லாம் அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜேகே தயாங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ ஒருத்தவனையும் சமாளிக்க முடியாது, 3 பேர் குடிக்கிறாங்களே, ஐயோ என்ன பண்ண போகிறோம் தெரியலேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக அவங்கக்கிட்ட தான் போகிறாங்க. ஐயோ மாமா குடிக்காதீங்க. ரெடிமேடு நான் எல்லாம் பள்ளையில் ஜெலிச்சவன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னடி நீ ஏன்டி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின்லாம் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் ஐயோ குடிச்சிட்டு பேசாதீங்க, தயவுசெய்து குடிக்காதீங்க, உங்கள் 3 பேர்த்தையும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, அமைதியாக இருங்க, ஐயோ குடிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தாயாங்கண்ணா ஏய் வாடின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சது. ஏய் இதுக்கிட்டே அவன் என்ன பேசுகிறேன், இந்த மைத்துக்கிட்ட என்னாடி பேசுகிற, வேறு கல்யாணம் முடிச்சுட்டு எங்களை கூட வச்சுட்டு அவங்க கூடலாம் என்ன பேசிட்டு என்ன, ஐயோ பூதியில் எல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டாங்க. பூச்சி இவங்கள எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு நீங்களாம் புலம்பிகிட்ருப்பீங்க. இப்போலாம் ஜிக்கு அப்படியே மட்டையாயிட்டாரு. அப்படியே மட்டையாகி உங்கள் மேலே சாஞ்சிக்கிறாரு. நீங்களும் ஐயோ ஜிக்கி மாமா கண்ணை முழிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அவ்வளோதான் ஃப்ளாப் ஆகிட்டார். அவர் மட்டையாயிட்டாரு. ஐயோ இவங்க 2 பேர்த்துக்கு மேலே இவரெல்லாம் மோசமாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ எப்படி இவங்க 3 பேர்த்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், நீங்களாம் முழிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஜேகேவை தான் அப்படியே கைத்தாங்களாக தூக்கிட்டு போயிட்டு காலில் வந்து படுக்க போடுறீங்க. சரியாக மெட்டாயிட்டார். இப்போ ஜிமின்கிட்டையும் தயங்கிட்டையும் தயவுசெய்து உங்கள் 2 பேர்த்தையும் என்னால் இப்படிலாம் கூட்டிகிட்டு போக முடியாது, தயவுசெய்து நடந்து வாங்க மாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான் அவங்க 2 பேருமே உங்ககிட்ட அப்படியே தள்ளாடிக்கிட்டே அவங்க கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. நீங்களுமே அப்படியே காரில் போய்ட்டு அவர் சீட்டில் படுத்துருக்காரு. முன்னாடி அப்படியே உட்கார வைக்கிறீங்க. 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு இப்போ சீட் பெல்ட்டை மாட்டி விட்டு இப்போ வந்து நீங்கள் தான் ட்ரை பண்ணிட்டு போகிறீங்க. அவங்கள ட்ரை பண்ண விட்டா அவ்வளோதான் சொல்லி முடிச்சு விட்ருவாங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் தான் வந்து வீட்டுக்குமே ட்ரை பண்ணிட்டு போகிறீங்க. வீட்டுக்குமே போயிட்டீங்க. ஐயோ தயாங்கம்மா ஜேகே மாமா இப்படி மாட்டையாக இருக்காரு, இவரை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்படியே வந்துட்டு ஜிமினை தான் ஜிமின் மாமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கைத்தாங்களா அப்படியே அவங்க ஹேண்டு உங்கள் ஷோல்டர் மேலே வந்துட்டு அவர் ஹேண்டை போட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டி ஏய் நாடி நான் ரோடு பூரா ஒரே பிளராக தெரியுது, எவன்டி இப்படி ரோடு போட்டா, யார் வீடு இது, யார் வீடுன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீ அப்படியே மாமா இது நம்ம வீடு தான் மாமா, ஏன் மாமா இப்படி பாடா படுத்துறீங்க, நம்ம 2 பேர் வீடா, ஐயோ போச்சு நீங்கள் நம்ம செத்தோம் அப்படின்ற மாதிரி நீங்களுமே வந்துட்டு அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ரூமில் படுக்க போட்டுறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சிருக்குற, ஐயோ இருங்க மாமா மற்ற 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹேண்டை தள்ளி விட்டுட்டு இப்போ அப்படியே நீங்கள் தயாங்கிட்ட தான் போயிட்டு தயாங்க பொண்டாட்டே எனக்கு என்னமோ பண்ணுதுடி, ரொம்ப ஹாட்டாக இருக்குடி, நீ ரொம்ப ஹாட்டாக இருக்கடி, பொண்டாட்டே ஐயோ வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு ரூமில் படுக்க போகிறீங்க. எங்கடி போகிற, இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இப்போ ஜேகேவை ஐயோ இந்த ஆளை எப்படா நம்ம கூட்டிகிட்டு போவோம், மட்டையாகி போய் கிடக்காரே அப்படின்ற மாதிரி ஜேகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டுறீங்க. வேண்டாம் மூஞ்சில் தண்ணியை ஊற்றுனது, எதுக்குடி தண்ணியை ஊற்றுனேன், ஐயோ எந்திரிச்சு வாயா வீட்டுக்குள்ளே,
எப்படி படுத்து கிடக்க உனையெல்லாம் எப்படி நான் தூக்கிட்டு போவேன் உனையெல்லாம் தூக்கிட்டு போகிற லெவலுக்குலாம் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை என்னை நீ தூக்கிட்டு போகிற லெவலுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஆனால் உடனே நான் எதுனாலும் பண்ணுவேன் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குடி பார்க்குறியா அந்த மாமாவா மாமா தயவுசெய்து வா மாமா வீட்டுக்குள்ளே போவோம் ப்ளீஸ் மாமா என்னை எப்படி பாடாப்படுத்தாதீங்க மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவரையுமே கைத்தாங்களா தூக்கிட்டு போய் இப்போ வந்து ரூமில் 3 பேரையும் படுக்க போட்டியா வா எவ்வளோ போராட்டமாக இருக்குது இவங்கள அங்கே கூட்டிகிட்டு போனதே தப்புடான்ற மாதிரி உங்களுக்குலாம் அப்படியே இருக்குது இப்போ அப்படியே நீங்கள் அதே ரூமில் தான் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னா 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ரூமில் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க ஆனால் அவங்க மாமாஸ் தூங்கலை இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சாரியோட ஊக்கு பின் அந்த மேலே முந்தானையோட ஊக்கு பின்னை கலட்டுறீங்க இப்போது என்னன்னு சவுண்டு கேட்டோன்னே ஐயோ இங்கே தூங்கலை போலக்கே அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்க்குறீங்க எல்லாம் புலம்பிட்டு படுத்து கிடக்காங்க ஐயோ இவங்களை இப்படியே விட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சவர் பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்க சவர் பண்ண போனாலாம் ஒவ்வொன்றும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க நீங்களாம் ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட்டு போயிட்டு சவர் பண்ணி விட்டுட்ருக்கீங்க உங்கள் ட்ரெஸ்ஸு பூரா நனைஞ்சிருச்சு இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ஸ்க்கு போதை தெளிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் நீங்கள் தொப்பையாக நனைஞ்சு போய் நிற்கிறீங்க அப்படியே எல்லாமே விஷயம் இல்லை அப்படியே வெளியில் எல்லாமே தெரியுது உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே வெளில தெரிய ஆரம்பிச்சிச்சு பாய்ஸ் பார்க்குறாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் ஏன்னா வந்துட்டு எல்லாருமே சவர் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு லைட்டாக தெளிஞ்சிருச்சு பார்க்குறாங்க அப்படியே நடி மைக்கிற செட்யூஸ் பண்ணுறியா நனைஞ்சு பாடியெல்லாம் எங்களுக்கு காமிச்சு செட்யூஸ் பண்ணுறியான்ற மாதிரி 3 பேருமே கேட்டுட்டு உங்கள் பக்கத்துலேயே வராங்க என்னோட 3 பேர் இப்படி வந்துட்டு இருக்கீங்க போது பின்னாடி போங்க இல்லடி இல்லை என்னடி நீங்கள் ரொம்பவே க்யூட்டாக ஹாட்டாக இருக்கு அப்படிலாம் ஹாட்டாகவும் நீ பக்கத்தில் வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் என்னடி வர நீ எங்களை வெறுத்தாலும் பரவாயில்ல எங்களை ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல இதுக்கு மேலாம் உடனே ரிசீவ் ஆக்காமல் எங்களால் இருக்க முடியாதுரி அப்படின்ற மாதிரி 3 பேருமே உங்ககிட்டக்கே வந்துட்டுருக்காங்க நீங்கன்னா ஐயோ என்னை விட்டுருங்க பாட்டி சீக்கிரம் வாங்க இவங்ககிட்டலாம் என்னால் போராட முடியாது பாட்டி சீக்கிரம் வாங்க பாட்டி அவங்களாம் அவங்ககிட்ட பேசும்போதே அங்கேயே வச்சோடனே செஞ்சுருக்கணும் பட் முடியலை கோவமாயிட்டோம் ட்ரிங்க் பண்ணிட்டோம் ஸோ இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிருச்சுடி அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு வெளில போகிறாரு தயாங்க இனிமே வந்துட்டு வெயிட் பண்ண முடியாது ஜேகே இல்லடி டடி ரொம்பவே ஹாட்டாக இருக்கா அதுவும் தொப்பையாக நினச்சி போய் வர எப்படி இருக்குன்னு விட முடியாதுடி அப்படின்ற மாதிரி நீங்கள் பெட்டில் படுத்துக்கிறீங்க 3 பேருமே உங்ககிட்ட வராங்க உங்களுக்கு 3 பேர்த்த பார்க்கும்போது டெவில் மாதிரி தெரியுது ஒரு பேய் மாதிரி தெரியுது ஐயோ பேயெல்லாம் சேர்ந்து என்கிட்ட வருது என்னை விட்டுருங்கன்ற மாதிரி நீங்களாம் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் தான் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது 3 பேருமே ஐயோ எப்படி மாமா என்னால் இப்படிலாம் அக்செப்ட் பண்ண முடியும் பாருங்கள் ஓகே நான் ஒத்துக்கிறேன் எனக்கு 3 பேருமே வேணும் நீங்கள் கேட்டிங்களா ஹூ டு யூ வாண்ட் பேபி கேர்ள் 3 பேருமே எனக்கு வேணும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு ஆளாக என்கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்குள்ளே சண்டை வருது நான் தாண்டா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க என்னதான் நீங்களுமே எதிர்பார்த்துருப்பீங்க இப்படி சண்டை போட்டு 3 பேரும் அவங்கள விட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அப்படியே நீங்கள் இவங்க 3 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க நீங்களுமே ஸ்மக் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து ஜேகே நோட் பண்ணிட்டாரு அவள் திருப்பி நம்மளை ஏமாத்துறா அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஜேகே சொல்கிறாரு இப்போ வந்து பாய்ஸ்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க ஜேகே ஃபஸ்ட்டு நீ போடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் ஜேகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே உங்ககிட்ட வராரு நீங்கன்னா இல்லை வேணாம் ஜேகே மாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க தயாங்கும் ஜிம்மினும் வெளில போயிடுவாங்க இப்போ ஜேகே தான் அவ்வளோதான் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கழட்டிட்டாரு என்ன ட்ரெஸ் இதெல்லாம் உடம்புல இருக்க வேணாண்டி என்னை நீ கவர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு அவரோட பாடி ஹீட்டு உங்கள் பாடியோட ஜில்னஸ் ஏன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்களா அப்படியே உங்களுக்கு மெல்ட் ஆகுது வேறு லெவலுக்கு ப்ளஸ்ஸரு 2 பேருமே செம்ம ஹார்டான மெக்கோசைசன் உங்கள் 2 பேர்த்துக்கு உடல போயிட்டுருக்கு சாரி உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டே சாரி ஆமாம் நீ என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தின இந்த பொண்ணுலாம் இப்படி உடனே டச் பண்ணி பேசிச்சு எவ்வளோ ஹாட்டான உடம்பு நீ அந்த பொண்ணுலாம் மற்ற பொண்ணுங்களெல்லாம் டச் பண்ண விட்டுட்ருக்கா அப்புறம் எதுக்கிட்ட போய் என்கிட்ட வந்த பொறுக்கி போக வேண்டியதானே அவங்ககிட்டயே யார்டி என்னை டச் பண்ணா இந்த பாடி எப்பயுமே உனக்கு மட்டும்தாண்டியோ என்ன இந்த மாமாவோட பாடி எப்பயுமே உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிஸ் பண்ணுறாரு
அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கும் ப்ரீத்லெஸ் ஆகுது, இப்போ ஜிக்கிக்கும் ப்ரீத்லெஸ் ஆகுது. செம்மையான ஹார்டான மேக்கோ செஷன் அப்படியே முடிஞ்சிச்சு. அப்படியே நீங்களுமே ஓவராக டயர்டாயிட்டீங்க. ஜிக்கிம்மா இன்னைக்கு ஜிமின் மாமா கூடயும் தயாங் மாமா கூடயும் என்னால் முடியாது, தயவுசெய்து நீங்களே சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுருங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிடுறாரு. இப்போ அவர் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு, டே ஜிமின்னு வேணாண்டா பாவண்டா பாவம், தயாங்க வேணாம் பாவம், அது எங்களுக்கே தெரியும்டா லூஸு, இன்றைக்கே வேலை எல்லாத்தையும் பண்ணிடுவோம், இன்றைக்கி உனக்கு டர்ன் முடிஞ்சு, நாளைக்கு ஜிமின் பார்த்துக்கிட்டோம், நாளை கழிச்சு நான் பார்த்துக்கிறேன்டா வேணான்ற மாதிரி தயாங் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளுக்கு. இப்போ வந்துட்டு ஜிமின் தான் நெக்ஸ்ட் டே, இன்னைக்கு நீ எனக்கு அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு ஜிம்மினுக்குள்ளே வந்துட்டு மேக்கோட்டை ஓடிட்டுருக்கு. அப்படியே வந்து ஜிம்மின் உங்களை ரொம்பவே லவ் ஃபீலாக வந்துட்டு ரொம்பவே ரொமான்டிக்காக அண்ட் சாஃப்ட் ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு வந்து மேக்கோட் போயிட்டுருக்கு. ஹார்டாலாம் இல்லாமல் அப்படியே சாஃப்டாக உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் பாடி அப்புறம் கிஸ் பண்ணி உங்களை ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி இப்போ மேக்கோட்டு போயிட்டுருக்கு. செம்மையாக ஃபீலிங்ஸில் 2 பேத்துக்கும் மேக்கோட் போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்குறீங்க, அந்த பொண்ணு கூட போயிருவியானு. இந்த பொண்ணுடி, அதான் ஒரு பொண்ணு நீ கூட ஸ்டாக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தா அடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு கூட போயிருவியா, அடியே இவ்வளோ ஹாட்டாக பொண்டாட்டி என் கூட வச்சுட்டு அந்த பொண்ணு பின்னாடி எப்படி போவேன்ற மாதிரி. இப்போது அப்படியே ஜிம்மினுக்கும் உங்களுக்கும் விடாலும் செம்மையான மேக்கோட்டு. அப்படியே 2 பேத்துக்குமே டயர்ட் ஆகிடுச்சு. இப்படியே 2 பேர் தூங்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன, அவ்வளோதான் தயாங்கூடட்டானு தயாங்கிட்ட ஜிமின்னு சொல்லியே தான் அனுப்பிவிட்றாரு. டே பாவண்டா, நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணும்போது நான் ஏதாவது சொன்னேன், நான் போகும்போது மட்டும் ஏன்டா இப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க அப்படியே ரூமுக்குள்ளே வராரு. நீங்கள் தயாங்க பார்த்து பயப்படுறீங்க. அவங்க 2 பேத்துக்கும் பயப்படல, எனக்கு மட்டும் ஏன்டி பயப்படுறேன்ற மாதிரி தயாங்க கேட்குறாரு. பார்த்து பண்ணணும் பாப்பா ரொம்பவே பாவம் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் தயாங்க ஓகேடி பொண்டாட்டின்ற மாதிரி அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு தயாங் வந்துட்டு அப்படியே உங்களை படுக்க போகிறாரு. அவர் வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகிறாரு, ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி. அப்படியே அவர் உங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ உங்கள் 2 பேத்துக்கூடால ஹார்டான மேக்கவுட் போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு உங்கள் மேலே ஓவராகி உங்கள் பாடி பூரா கிஸ் பண்ணி கிஸ் மார்க்காக வைக்கிறாரு. ஒரு ஹார்டான மேக்கவுட் உங்கள் 2 பேத்துக்கும் உடால போயிட்டுருக்கு. இப்படியே வந்துட்டு 2 பேரும் டயர்டாகி ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்க. அவ்வளோதாண்டா, இப்படி ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக அவங்களோட லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ வந்து உங்கள் பாட்டியுமே ரிட்டன் வந்துடுறாங்க, அவங்க பார்க்குறாங்க, எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் வந்து பாய்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறது அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுன்ற மாதிரி இந்த மாதிரி இருக்காங்கடா ஆர்மி. அண்ட் வந்துட்டு இதே மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு லைஃப் போய்கிட்டே இருக்குது, ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு சடனாக உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்களுமே அப்படியா, ஓகே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணுறீங்க. இப்போ பாய்ஸ் கேட்குறாங்க என்னாச்சுன்னு. இல்லை, எனக்கு வந்துட்டு மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி போட்டிருந்தேன், அப்ராடில் வந்துட்டு எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நான் அங்கே போய் படிக்க போகிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பாய்ஸ்க்குனா உங்களை விடவே முடியல, வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் படிக்க போவேன்ற மாதிரி நீங்களுமே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட தான் உங்கள் பாய்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, வேணான்னு சொல்லுங்கம்மான்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உங்கள் பாட்டி எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அப்படியே வந்துட்டு விடுங்கடா போயிட்டு வரட்டுன்ற மாதிரி உங்கள் பாட்டிக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. கிளம்பும் போதே வந்துட்டு உங்கள் பாட்டி தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பாட்டியுமே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அந்த தண்ணி அப்புறம் வாமிட்டிங் தான், ஒரே வாமிட்டிங்காக வந்துட்டுருக்கு. அவங்க பாட்டி நீ சாப்பிடாதனால தான் உனக்கு வாமிட்டிங்காக வருது, வெறும் வயிறாக இருக்கா, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நீங்களுமே போய் சாப்பிட போகிறீங்க. ஒரு வாய் எடுத்து பிச்சு வைக்கிறீங்க, செகண்ட் வாயில் வந்துட்டு வாமிட் வந்துச்சு, திருப்பியுமே போயிட்டு வாமிட் இருக்கிறீங்க. இப்போ வந்து பாய்ஸ்லாம் வியாடாக பார்க்குறாங்க. இனிமேல் நீ அப்ராடு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாய்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் ஒன்றுமே புரியலை. உங்கள் பாட்டியை பற்றி என்ன பாட்டி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கேட்டதுக்கப்புறம் உங்கள் பாட்டி உங்கள் ஹேண்டை பிடிச்சி வச்சுட்டு, ஆமாம் இனிமேல் நீ அப்ராடு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க. நீங்கன்னா என்ன தான் சொல்கிறீங்க எல்லாரும், என் பேத்தி நீ வந்து பேரனோ பேத்தி எனக்கு பேத்து கொடுக்க போகிற, கொள்ளு பேத்தியோ அந்த வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஐயோ இது வேறையா அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் இருக்கீங்க. இப்போ வந்து இந்த நியூஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுச்சு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு போயிடுச்சு. உங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களுமே வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறாங்க. அப்பா எனக்கு வந்து கொள்ளு பேத்தியும் சீக்கிரமாக பெற்று கொடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் அப்ராடு போகணுன்னு நினச்சா இது எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்க, நான் மட்டும்தான் சேடாக இருக்கிறேன்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க.
இப்போ அப்படியே எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஹாப்பியான ஃபேமிலியாக அவங்க இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹாப்பி இல்லை. நீங்கள் அப்ராடு போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் மாமாஸ்க்குமே வேறு வழி தரல. என்னடி பிள்ளை வயிற்றுல இருக்குது, அப்போ பார்த்தாலும் படிக்க போகிறேன்ட்டு இருக்க, என்னடி ஐடியாவில் இருக்க நீ, இப்படிலாம் நீ போகக்கூடாதுன்ற மாதிரி உங்கள் மாமாஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் போவேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்கடா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இந்த இடத்துல வந்துட்டு முடிக்கிறேன். எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பத்தலை. ஓகேவாடா, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டாக போடுறேன். இது வந்துட்டு ஹேட் டு லவ் கான்செப்டில் வந்துட்டு இன்னொன்னா வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடுத்து ஹேட் டு லவ் கான்செப்ட் தான் வரும். ஹூ டு யூ வாண்ட் பேபி கேர்ள். இது வந்துட்டு பெரிய ஸ்டோரி, அதனால தான் நான் இதில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இன்னொன்று தான் ஹேட் டு லவ் கான்செப்டில் வந்துட்டு இதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, சரி. இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் தான் எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டாக போடலாமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற கமெண்டில் தான்டா இருக்குது தங்கங்களா. அதனால மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காமல் இந்த வந்து ஸ்டோரிக்கு லைக்கை போட்டு விடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா, ஓகேடா, எல்லாத்துக்கும் பாய். அண்ட் வந்துட்டு இதில் ஆக்வார்டாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து திட்டாதீங்க என்னைய. நான் 3 பேர்த்து கூட சேர்த்து வைக்கணுன்றக்காண்டி சேர்த்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஹேட் டு லவ் கான்செப்ட் தான் இது ஃபுல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோரிக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டோரி பெரிய ஸ்டோரின்றனால நான் பாதிலே கட் பண்ணிட்டேன். நான் நிறையாவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ சாரிடா. ப்ளீஸ் எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அண்ட் ஃபெமினா, ஐஷு, பர்ஷிதா, வேறு யாராவது நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா சாரி, கோச்சிக்காதீங்க. எல்லாருமே நிறையாவே கேட்டிருக்கீங்க. ஃபரிசா, இந்த மாதிரி நிறைய பேர் நிறையா ரிக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு போடுவேன். இதனால் யாருமே கோச்சிக்க வேணாம். ஒவ்வொன்றா வரும். ஏற்கனவே ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு கூட நிறையாவே சண்டை டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபேமிலிலேருந்தும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதிலேயே நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிகிட்டு இருக்கிறனால என்னால் ரெக்கார்டிங் பண்ண முடியல. இதனால் யாருமே கோச்சிக்க வேணாம். நிறையா பேர் ரிக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க. எல்லாரோட நேம் இதில் மென்ஷன் பண்ணிட்டேன்னா சொல்லி இருந்தீங்க நேமை மென்ஷன் பண்ணுங்கன்னு. ஸோ நேமை மென்ஷன் பண்ணிட்டேன். எல்லாரையும் நான் மறக்க மாட்டேன், யாரையுமே நான் மறக்க மாட்டேன். ஓகேவா. எல்லாருக்கிட்ட ரிக்வஸ்ட்டும் கண்டிப்பாக வரும். இதில் யாரோட நேமையாவது மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவாடா. ஓகே, பாய்.